நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆಯಬೇಕೆಂದರೆ உங்கள் கை பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ನಿಮ್ಮ ಕೈ ಕೆಲಸ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆಯಬೇಕೆಂದರೆ கர்த்தருக்கு கொடுப்பதை முந்திக் கொள்ளுங்கள். ದೇವರಿಗೆ ಕೊಡಲು ಮುನ್ನಟ್ಟಿ ಬನ್ನಿರಿ. குடும்பமாக தசமமாக வைங்க. ಕುಟುಂಬವಾಗಿ ದಶಾಂಶ ನೀಡಿ கொடுங்க. ದೇವರಿಗೆ ಕೊಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு மகிமுண்டாகும்படி ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವ ಹಾಗೆ ஒரு விசை கரங்களை தட்டி ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಎಲ್ಲ ಕರங்களை ತಟ್ಟಿ ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ದೇವರನ್ನೇ ಗಣಪಡಿಸೋಣ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ನನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬಿ ತೊಳೆಯುವುದು. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியும். ನನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬಿ ಹರಿಯುವುದು. ஆண்டவர் என்னை இந்த நாளில ದೇವರು ನನ್ನ ಈ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவர் இந்த நாளில ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ என் பாத்திரத்தை நிரம்ப செய்வார். ನನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ತುಂಬಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. என் பாத்திரத்தை நிரம்ப செய்வார். ನನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆதாரமாக ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை ಕೀರ್ತನೆ 23ನೇ ಭಾಗವು அங்கே காணப்படுகிற 5வது வசனத்தை பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி ಓದಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದ ಒಂದು ವಾಕ್ಯವು 23ஆம் சங்கீதத்தில 23ನೇ ಕೀರ್ತನೆ ಭಾಗವು 5வது வசனம் சொல்லுகிறது. 5ನೇ ವಾಕ್ಯ என் ಹೇಳುತ್ತದೆ, சத்துருக்களுக்கு முன்பாக ನನ್ನ ವೈರಿಗಳೇ ಮುಂದೆ நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ನೀನು ನನಗೆ ಹೊಸ ಔತಣವನ್ನು என் ಸಿದ್ಧಪಡಿಸಿ தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். ನನ್ನ ತಲೆಯನ್ನು ತೈಲವನ್ನು ಹಚ್ಚಿಸುವೆ. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ನನ್ನ ಪಾತ್ರವು ತುಂಬಿ ಒರೆಸುವುದು. ஹalleluya. 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 நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಒಂದು ಪಾತ್ರವು எங்கிருந்து நிரம்பி வழிகிற பாத்திரம்? ಎಲ್ಲಿ ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಪಾತ್ರವು கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. வாசிப்போம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 17வது வசனம் சொல்லுகிறது. 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அப்பொழுது இஸ்ரவேலர் ಆಗ ಇಸ್ರಾಯೇಲರು பாடின பாட்டாவது ಹಾಡಿನ ಹಾಡಾவது ஊற்று தண்ணீரே ಜಲದ ಬೊಕ್ಕೆವೇ பொங்கி வா. ಒಕ್ಕಿ ಬಾ. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தை இங்கு தெளிவாய் ಈ சொல்லுகிறது. ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நிரம்புகிற ஒரு ஆசீர்வாதம், ತುಂಬುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವು, பொங்கி எழும்புகிற ஒரு ஆசீர்வாதம். ಒಕ್ಕಿ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವು. ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕವು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 17வது வசனம் சொல்லுகிறது. 17ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, இங்க சொல்லுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ನೀವು ಗಾಳಿಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, மழையும் காண மாட்டீர்கள், ಮಳೆಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ஆனாலும் ಆದರೂ நீங்களும் ನೀವು உங்கள் ஆடுகளும் ನಿಮ್ಮ ಕುರಿಗಳು உங்கள் மிருக ஜீவன்களும் ನಿಮ್ಮ ಮೃಗ ಜೀವಗಳು குடிக்கும்படிக்கு ಕುಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ இந்த பள்ளத்துக்கு ಈ ಹಳ್ಳದಲ್ಲಿ தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ನೀರಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ கர்த்தராகிய ಕರ್ತನಾದ தேவன் சொல்லுகிறார். ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾರೆ. நிரம்புகிற ஒரு பாத்திரத்தை, ತುಂಬಿಸುವಂತ ಒಂದು பொங்கி வழியும் பாத்திரத்தை ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಪಾತ್ರವು கர்த்தர் சொல்றார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை நிரப்புவேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವೆನು, நான் உங்களை நிரப்புவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವೆನು. பக்கத்துல போய் சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ என் ಹೇಳಿರಿ, பாத்திரம் நிரம்பும்படியா ನನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬುವುದಕ್ಕಾಗಿ என்னை பொங்கி எழுப்புகிறார். ನನ್ನ ಉಕ್ಕಿ ಒರೆಸುತ್ತಾರೆ. இந்த ஸ்தலத்தில ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ என்னை நிரப்பும்படி ನನ್ನನ್ನು தேவன் ತುಂಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ இங்க வந்திருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ தேவன் வந்திருக்கிறார். ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. என் பாத்திரத்தை நிரம்ப செய்வார். ನನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ತುಂಬಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. 6 விதமான காரியம் சொல்லுகிறது. 6 ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುತ್ತದೆ. 6 காரியத்தை பார்ப்பதற்கு நேரம் அல்ல, 6 ಕಾರ್ಯ ನೋಡಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ, ஆனால் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನೋಡೋಣ. நிரம்பி வழிய பாத்திரம், ತುಂಬಿಸುವಂತ ಪಾತ್ರವು, பொங்கி வழியும் பாத்திரம், ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಪಾತ್ರವು, எந்த சூழ்நிலையில, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, எப்படிப்பட்ட சமயத்துல ಯಾವ ಘಟನೆಯಲ್ಲಿ நம்ம பாத்திரத்தை நிரம்புவார், ನಮ್ಮ ಪಾತ್ರವನ್ನು நம்மளை ತುಂಬಿಸುತ್ತಾರೆ, பொங்கி வழிபடி செய்வார். ನಮ್ಮನ್ನು ಉಕ್ಕಿ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்கே சொல்லப்படுகிற ஒரு சில காரியங்களை கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಡುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸುವಾಗ முதல் சொல்லுகிறார், ಮೊದಲನಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நிரம்பி வழியும் பலன், ತುಂಬಿ ಬರುವಂತ ಬಲವು, பொங்கி வழியும் பலன். ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಬಲವು. அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒரு ಹೇಳುತ್ತದೆ, பெரிய தீர்க்கதரிசி, ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறவர், ದೇವರ ಮಾತನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುವರು, அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்தவர், ಆತ ದೃಷ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡಿದವರು, பொல்லாப்புக்கு இடம் கொடாதவர், ಕೇಡಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೇ ಇರುವವರು, பாவத்தின் வழியாய் ஓடாதவர், ಪಾಪದ ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡದೇ ಇರುವವರು, பரிசுத்தத்திலே நின்றவர். ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ನಿಂತವರು, அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, ಅವರಿಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், ನಿನ್ನ ಮನೆ
ಕಾರ್ಯವನ್ನು நீ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳು, செத்து போவாய் என்று ನೀನು சொல்லுகிறார். ಸತ್ತೋಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ இந்த மனிதனுக்குள்ள ಈ ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಡೆ ஒரு பெரிய பலவீனம் வந்து விட்டது. ಒಂದು ದೊಡ್ಡ ಬಲಹೀನತೆ ಬಂದಿದೆ. அந்த பலவீன நிமித்தமாக ಆ ಬಲಹೀನತೆ ನಿಮಿತ್ತವೇ இந்த மனுஷன் படுக்கையில இருக்கிறார். ಈ ವ್ಯಕ್ತಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. இவர் யார்? ಈತನು ಯಾರು? இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ಈತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ, கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವವರು. 25 ವಯதில 25 ವಯಸ್ಸಲ್ಲಿ ராஜபாரத்தை ஏற்றவர். ರಾಜ್ಯ ಭಾರವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡವರು. அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ಕದಲಿಸಿರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು. கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் ಕರ್ತನಿಗೂ ಯೆಹೋವನಿಗೂ நலமானதை செய்தார். ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡಿದರು. பொல்லாப்புக்கு இடம் கொடுக்கவில்லை. ಕೇಡಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ. கர்த்தரின் பார்வையில ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அவர் கனமாக இடம் பிடித்தார். ಆತನ ಘನವಾಗಿ ಸ್ಥಳ ಪಡೆದರು. அப்படிப்பட்ட இந்த மனுஷனுடைய பேர் ಆ ರೀತಿಯ ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಹೆಸರು எசேக்கியேல் என்று சொல்லப்படுகிறது. ಎಜೇಕಿಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த எசேக்கியேல் தான் ಈ ಎಜೇಕಿಯೇಲನೇ கர்த்தருடைய சமூகத்தில் கனமாய் இருந்தவர். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಘನವಾಗಿ ನಿಂತವರು. இவருக்கு ஒரு பலவீனம் வந்து விட்டது. ಆತನಿಗೆ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಬಂದಿದೆ. படுக்கையில கிடக்கிறார். ಆತನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. இப்படி படுக்கையில் இருக்கும் பொழுது ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ இவர் பலனெல்லாம் இழந்து ಆತನ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡು பலவீனத்தில் இருக்கும் பொழுது ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ஒரு செய்தி வருது. ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. ஒரு செய்தி வருகிறது. ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. எசேக்கியா தீர்க்கதரிசியே, ಎಜೇಕಿಯ ಪ್ರವಾದಿಯೇ, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்திக்கொள். ನಿನ್ನ ಮನ ಕಾರ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳು. நீ செத்து போவாய். ಸತ್ತೋಗುವಿ. நீ செத்து போவாய். ನೀನು ಸತ್ತೋಗುವಿ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ இதை ಜನರೇ, கேட்ட இந்த எசேக்கியா ராஜா ಇದನ್ನು ಕೇಳಿದ ಎಜೇಕಿಯ ಅರಸನು கர்த்தருக்கு முன்னே கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறார். ದೇವರ ಮುಂದೆ ಕಣ್ಣಿನಿಂದ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அழுது விண்ணப்பம் செய்கிறார். ಆತ ವಿಜ್ಞಾಪನಿಸುತ್ತಾನೆ. மன்றாடி விண்ணப்பம் செய்கிறார். ಹೋರಾಟದಿಂದ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. புலம்பி விண்ணப்பம் செய்கிறார். ಗೋಲಾಟ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அழுது விண்ணப்பம் செய்கிறார். ಆತ ವಿಜ್ಞಾಪನಿಸುತ್ತಾರೆ. போராடி விண்ணப்பம் செய்கிறார். ಗೋಲಾಟದಿಂದ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. புலம்பி விண்ணப்பம் செய்கிறார். ಅದನ್ನು ಗೋಲಾಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. மன்றாடி விண்ணப்பம் செய்கிறார். ಆತ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ஒரு ವಿಜ್ಞಾಪನೆ சில வினாடிகளிலே ಕೆಲ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ எப்படி செய்தி வந்ததோ ಹೇಗೆ ಸುದ್ದಿ ಬಂತೋ அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರ ஒரு சில வினாடிகளிலே ಕೆಲವೊಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿನೇ மறுபடியும் செய்தி வருகிறது. ಮತ್ತೆ ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. எசேக்கியாவே, ಎಜೇಕಿಯಾವೇ, உன் விண்ணப்பத்தை கண்டேன். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಕಂಡೆ. உன் கண்ணீரை கண்டேன். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡೆ. உன்னை குணமாக்க போகிறேன். ನಿನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳಿದ್ದೇನೆ. உன் கண்ணீரை ನಿನ್ನ கண்டேன். ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡೆ. உன்னை குணமாக்க போகிறேன். ಗುಣಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. உனக்கு மறுபடியும் ನಿನಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ நான் ಸಾರಿ பலனை தருகிறேன். ನಾನು ಬಲವನ್ನು நான் ಕೊಡುತ್ತೇನೆ. பலனை தருகிறேன். ನಾನು ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. 15 வருஷம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 15 ವರ್ಷ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. மரண செய்தி கேட்ட இந்த எசேக்கியா ராஜா ಮರಣ ಸುದ್ದಿ ಕೇಳಿದ ಎಜೇಕಿಯ ಅರಸನು இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் என்று சொன்ன உடனேயே ಇನ್ನು 15 ವರ್ಷ ಹೆಚ್ಚು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ இவருடைய இருதயத்தில் ஒரு பொங்குகிற ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ஹalleluya. ஹalleluya. நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம் வந்து விட்டது. ತುಂಬಿ ಬರಿಸುವಂತ ಒಂದು ಸಂತೋಷವು அந்த பலவீனம் போய் பலன் வந்து விட்டது. ಆ ಬಲಹೀನತೆ ಹೋಗಿ ಬಲವೂ ಬಂದಿತ್ತು. பொங்கி எழும்புகிற பலன், ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಬಲವು, நிரம்பி வழிகிற பலன் ತುಂಬಿ ಬರುವಂತ ಬಲವು கர்த்தர் இந்த எசேக்கியாவுக்குள்ள நிரப்பினார். ಕರ್ತನ ಎಜೇಕಿಯ ಒಳಗೆ ತುಂಬಿಸಿದರು. அதுவரையிலும் கற்பக்கனிகளை காணாதவர் ಅಲ್ಲಿ ತನಕ ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ನೋಡದೇ ಇರುವವರು பின்பு அவர் கற்பக்கனிகளை காண்கிறார். ಮತ್ತೆ ಗರ್ಭ ಫಲವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. குடும்ப ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ನೀವು ದೇವರು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை உன் பாத்திரத்தை நிரம்ப செய்வேன். ನಾನು ನಿನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ತುಂಬಿಸುವಂತೆ உன் ಮಾಡುತ್ತೇನೆ. பாத்திரம் நிரம்புகிறது மாத்திரமல்ல, ನಿನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, பொங்கி வடியும், ಅದು ಉಕ್ಕಿ ಹೊರಿಸುತ್ತದೆ. பொங்கி வழியும். ಉಕ್ಕಿ ಹೊರಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள எந்த பலவீனம் இருக்கிறது? ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಬಲಹೀನತೆ உனக்குள்ள ಇದೆ? தலையில பலவீனமா? ನಿನ್ನೊಳಗೆ ತಲೆಯಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ? உனக்குள்ள ஹார்ட்ல பலவீனமா? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ? உனக்குள்ள குடல்கள் பகுதியில பலவீனமா? ನಿನ್ನ ಕರ್ಳುಗಳ ಬಲಹೀನ யூரின் பையில பலவீனமா? ನಿನ್ನ ಯೂರಿನ್ ಜಾಗದಲ್ಲಿ மோஷன் பையில பலவீனமா? ಮೋಷನ್ ಭಾಗದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ? நரம்புகளில பலவீனமா? ನರಗಳಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ? உன் சரீரத்துல பலவீனங்களா? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆಯಾ? டாக்டர் உன்னை பயமுறுத்தி இருக்கிறாரா? ಡಾಕ್ಟರ್ ಭಯಪಡಿಸಿದಾರಾ? உன்னை சார்ந்தவங்க பயமுறுத்தி இருக்கிறாங்களா? ನಿನ್ನ ಸೇರಿದವರು ಭಯಪಡಿಸಿದಾರಾ? உன்னை ஒதுக்கி வைத்திருக்காங்களா? ನಿನ್ನ ತಳ್ಳಿ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? உன்னை விசாரிக்கவில்லையா? ನಿನಗೆ ನಮಸ್ಕಾರ பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. உனக்குள்ள இருக்கிற பலவீனம் ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ಬಲಹೀನತೆ இன்றைக்கு கர்த்தர் மாற்றி ಇವತ್ತು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ உனக்குள்ள பூரண பலனை தருவார். ನಿನ್ನೊಳಗೆ ಪೂರ್ಣ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நிரம்புகிற பலன் தருவார். ತುಂಬಿಸುವಂತ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பொங்கி வழிகிற பலனை தருவார். ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. 12 வருஷமாய் 12 ವರ್ಷವಾಗಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ரத்த
ವ್ಯಾಧಿயில ಬಲವೀನಮಾಗಿರುಂದ ರಕ್ತದಿಂದ ಬಲಹೀನತೆಯಾಗಿ ஒரே ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟರು. ಸೆಕೆಂಡ್ தான் ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ இயேசு கிறிஸ்து உடைய தொட்டார். ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. 12 வருஷமாயிருந்த அந்த ரத்த பலவீனம் 12 ವರ್ಷಗಳಿಗಿಂತ ರಕ್ತ ಬಾಕ್ಷ್ಮೆ ஒரு ರೋಗವು செகண்ட்ல மாறிவிட்டது. ಕ್ಷಣವೇ ಬದಲಾಯಿಸಿತು. ஒரு செகண்ட்ல மாறிவிட்டது. ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ ಬದಲಾವಣೆ. 18 வருஷமா 18 ವರ್ಷವಾಗಿ கூனியாயிருந்த பெண்மணி ಕೂನಿಯಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாள். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಳು. கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேட்டாள். ದೇವರಿಂದ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಳು. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கூனியாயிருக்கிற இந்த கூனி இப்பொழுது விலகி போகிறது. ಕೂನಿಯಾಗಿರುವಂತ ಈ ಕೂನಿ ಇವಾಗ ತೊಳಗೆ ಹೋಗಲಿ. நீ நிமிர்ந்து நடப்பாய் என்றார். ನೀ ನೆಟ್ಟೆಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೀಯ நீ ಅಂದರು. நிமிர்ந்து நடப்பாய் என்றார். ನೀ ನೆಟ್ಟೆಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೀಯ. அடுத்த நிமிஷமே ಕ್ಷಣ ಮಾತ್ರವೇ 18 வருஷமாயிருந்த கூனி நிமிர செய்து 18 ವರ್ಷವಾಗಿದ್ದ ಗೂಣಿ அவன் ನಿಮಿರವಾಗಿ நிமிர்ந்து நடக்கிறவளாய் மாறினாள். ನೆಟ್ಟವಾಗಿ ನಡೆದ ಮಾರ್ಪಟ್ಟಳು. 38 வருஷமா ஒருவன் குளத்தினருகே கிடக்கின்றான். 38 ವರ್ಷವಾಗಿ ಒಬ್ಬನು ಕುಳ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவனை யாராலும் சுகப்படுத்த முடியவில்லை. ಅವನನ್ನು ಯಾರನ್ನು ಸುಖಪಡಿಸಕ அவனை ಆಗಲಿಲ್ಲ. தண்ணீர்ல கொண்டு போய் விடுவதற்கும் ஆள் இல்லை. ಅವನು ನೀರಲ್ಲಿ ಬಿಡೋಕೆ ಯಾರಿಲ್ಲ. நான் சுகம் பெற்றால் போதும், ನಾನು ಸುಖ ಪಡೆದರೆ ಸಾಕು. நான் விடுதலை அடைந்தால் போதும், ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ರೆ ಸಾಕು. நான் நல்லா இருந்தா போதும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು. சுத்தி இருக்கிறவள நினைச்சாங்க. ಸುತ್ತಲಿರುವ ಹೇಗೆ ನೆನೆಸಿದರು. ಆದರೆ ஒருவர் பார்த்தா ಒಬ್ಬರು ನೋಡಿದರು. 38 வருஷமா 38 ವರ್ಷಗಳಾಗಿ மனுஷன் இந்த குளத்துக்கிட்ட கிடக்குறானே. ಇನ್ನು ಈ ಮನುಷ್ಯನ ಈ ವ್ಯಕ್ತಿ ಮುಂದೆ எல்லாம் ಇದ್ದಾನಲ್ಲ, அவங்க சுகத்தை தானே நாடுறாங்க. ಎಲ್ಲ ಅವರವರ ಸುಖವನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಾರೆ. இந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க ಈ முடியல. ವ್ಯಕ್ತಿಗೆ ಸುಖ ಕೊಡಕ್ಕಿಲ್ಲವೇ. நான் போவேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, நான் போவேன். ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. அங்க ஒரு வருவந்தா, ಅಲ್ಲಿ ಒಂದು ಬರುತ್ತಾರೆ. அவர்தான் இயேசு. ಆತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹalleluya. ஹalleluya. உன்னை சுத்தி இருக்கிறவங்களா அவனை வேடிக்கை பார்க்கறாங்களா? ನೀನು ಸುತ್ತಲಿರೋ ನಿನ್ನ ಬೇಡಿಕೆ ನೋಡುತ್ತಾರಾ? உன்னை சுகப்படுத்த முடியலையா? ನಿನ್ನ ಗುಣಪಡಿಸಕ ಆಗಲಿಲ್ಲವಾ? உன்னை சுகப்படுத்த முடியலையா? ನಿನಗೆ ಸುಖ ಕೊಡಕ உனக்கு ಆಗಲಿಲ್ಲವಾ? உதவி செய்ய முடியலையா? ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಕ ಆಗಲಿಲ್ಲವಾ? ஆனா உன்னை பார்க்கிற ஒருவன், ನಿನ್ನ ನೋಡುವಂತ ಒಬ್ಬರು, உன்னை பார்க்கிற ஒருவன், ನಿನ್ನ ನೋಡುವಂತ அவர் ಒಬ್ಬರು, மாம்சம் அல்ல, ಆತನು அவர் ಮಾಂಸವಲ್ಲ, மகிமையானவன். ಆತನು அவர் ಮಹಿಮೆಯಾದವರು. உன் பக்கத்தில் வருவார். ಆತನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ உன்னை ಬರುತ್ತಾರೆ. குணமாக்குவார். ನಿನ್ನ உன்னை ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. குணமாக்குவார். ನಿನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. உன்னை குணமாக்குவார். ನಿನ್ನ ஒரு ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. அற்புதம் நடக்கும். ಒಂದು ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತದೆ. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் சுகமாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லா கைகளை தட்டி உற்சாகமா. உன் வார்த்தையிலே சுகம், ஏம்மா? உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನೇ இந்த ஜனங்க பொங்கி பாடுறாங்க. ಈ ಜನರು ஊற்று ಆಡುತ್ತಾರೆ. தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஏய், ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஓ, ಜೀವನದಿಯೇ என்னில் பொங்கி பொங்கி வா. ஓ, ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே. சொல்லுவோமா? ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமா. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள ஒரு நிரம்புகிற ஆசீர்வாதத்தை ನಿನ್ನೊಳಗೆ ತುಂಬಿಸುವಂತ ಆಶೀರ್ವಾದ அவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். வரும்போது எப்படி வந்த? ನೀನ್ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಬಂದೆ? சண்டை போட்டுட்டு வந்தியா? ಜಗಳ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿಯಾ? நடக்க முடியல வந்தியா? ನಡದಕ್ಕೆ ಹಾಗೆ ஏன்டா ಬಂದಿದ್ಯಾ? போறன்னு வந்தியா? ಯಾಕೆ ಹೋಗಬೇಕಂತ எதுக்குடா ಬಂದಿಯಾ? இந்த ஆராதனை ಏನಕ್ಕೆ வந்தியா? ಈ ಆರಾಧನೆಗೆ ಬಂದೆ? அப்படியே தான் நீ போவ. ಹಾಗೆ ನೀನು பக்கத்துல ಹೋಗುತ್ತೀಯಾ? சொல்லுங்க, நீ அப்படியே தான் போவ. ನೀನ್ ಹಾಗೆ ತಿರುಗಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? சொல்லுங்க, நீ அப்படியே தான் போவ. ನೀನ್ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. நான் கர்த்தரை பாப்பேன், ನಾನು ದೇವರನ್ನ நான் ನೋಡುತ್ತೇನೆ, கர்த்தரோடு பேசுவேன், ನಾನು ದೇವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುತ್ತೇನೆ, அவர் சொல்றதை கேட்பேன். ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಆತನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. உனக்குள்ள எந்த பலவீனம் இருக்கு, ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಬಲಹೀನತೆ ಇದೆಯೋ அந்த பலவீனத்தை ಆ ಬಲಹೀನತೆಯನ್ನು துரத்தி அடிக்கணும். ಓಡಿಸಬೇಕು. உனக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಬಲಹೀನತೆ அது ಇದೆ இன்றைக்கு நீ துரத்து. ಇವತ್ತು ಅದನ್ನು ಓಡಿಸು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, என் பலவீனம் இன்னைக்கு என்ன விட்டு போகும். ನನ್ನ ಬಲಹೀನತೆ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. இசைக்காவை சுகமாக்கின தேவன், ಇಸ್ರಾಯೇಲನ ಗುಣಪಡಿಸುವಂತ 12 ದೇವರು, வருஷமாய் பலவீனமா அந்த பெண்மணியை சுகமாக்கின தேவன், 12 ವರ್ಷಕ್ಕೆ ಬಲಹೀನತೆ ಇದ್ದ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತ ದೇವರು, 18 வருஷமாய் கூனியாயிருந்த பெண்மணிக்கு சுகம் கொடுத்த தேவன், 18 ವರ್ಷಗಳಾಗಿ ಗುಣೆಯಾಗಿದ್ದ ಸ್ತ್ರೀಗೆ ಗುಣಪಡಿಸುವಂತ ದೇವರು, 38 வருஷமாய் படுக்கையில கிடந்தவன், 38 ವರ್ಷಗಳ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದವನು, பிறக்கும் போதே சப்பானியாய் இருந்தவன், ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಕುಂಟನಾಗಿ ಹುಟ್ಟಿದವನು, இவருக்கெல்லாம் சுகத்தை கொடுத்த தேவன் ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು இன்னைக்கு எனக்கு தருவதாக. ಇವತ್ತು ನನಗೆ ஒரு ಕೊಡುತ್ತಾರೆ. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ನೀ
ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಹೇಳು, எனக்கு பலன் தருவதாக. ನನಗೆ ಬಲವನ್ನು என் ಕೊಡಿರಿ, பலவீனங்கள் போய் ನನ್ನ ಬಲಹೀನತೆ எனக்கு ಹೋಗಿ பலன் தாங்க ஆண்டவரே. ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಿರಿ எனக்கு ಸ್ವಾಮಿ, பலன் தாங்க ஆண்டவரே. ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ, கேளுங்க, பலன் தாங்க ஆண்டவரே. ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಿರಿ ಸ್ವಾಮಿ, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. ನನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಿರಿ, என் பலவீனத்தை அப்புறப்படுத்துங்க. ನನ್ನ ಬಲಹೀನತೆ ತೊಲಗಿಸಿರಿ, என் பலவீனத்தை அப்புறப்படுத்துங்க. ನನ್ನ ಬಲಹೀನತೆ ತೆಗೆದು என் ಬಿಸಾಕರಿ. கண்களுக்கு ஒருவரை நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಒಬ್ಬರು ನೋಡುತ್ತೇನೆ, உன் மேல ஒரு தேன் போல ஒரு தைலம் உன் தலையில ஊட்டப்படுகிறது. ಅದನ್ನ ಎಣ್ಣೆಗೆ ಒಂದು ತೈಲ ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ உன் ಹಚ್ಚುತ್ತದೆ, தலை மேல அந்த அபிஷேகம் வருகிறது. ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಬರುತ್ತದೆ, உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை விடுவிக்கும்படியா, ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವ ಬೆಳೆಯದೆ உனக்கு ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பலன் தரும்படியா ನಿನಗೆ ಬಲವನ್ನು தேவ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ಇಳಿತಾ ಇದ್ದಾರೆ. தேவ ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இழித்தா இದ್ದಾರೆ. உன்னை பலப்படுத்த போகிறார். உன்னை பலப்படுத்துகிறார். உன் பலவீனங்களை நீக்க போகிறார். உன்னை பலவீனங்களை அற்புதம் செய்ய போகிறார். அற்புதವನ್ನು அற்புதம் ಮಾಡುತ್ತಾರೆ. செய்ய போகிறது. அற்புதವನ್ನು உன் ಮಾಡುತ್ತಾರೆ. சரீரத்துல மாற்றம், ನಿನ್ನ உன் சரீரத்துல விடுதலை, ನಿನ್ನ உன் சரீரத்துல ಬಿಡುಗಡೆ. சுகம் சுகம் ನಿನ್ನ சுகம் ಶರೀರಕ್ಕೆ சுகம். ಸುಖವು ಸುಖವು. எஸ், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ದೇವರನ್ನು ನಂಬುವವರಿಗೆ இந்த அற்புதம் நடக்கும். ಈ ಅದ್ಭುತವು ನಡೆಯುವುದು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். இப்ப ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார். ಇವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நீக்கி ಮೊದಲದಾಗಿ ನಿಮ್ಮೊಳ ಇರುವಂತ ಬಲಹೀನತೆ உனக்குள்ள ನೀಗಿಸಿ பலனை தருகிற ನಿನ್ನೊಳಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நிரம்புகிற பலன், ತುಂಬಿಸುವಂತ ಬಲವು, நிரம்பி வழியும் பலன். ತುಂಬಿ ಹರಿಯುವಂತ ಬಲವು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, என் பலனை யாரும் முட்ட முடியாது. ನನ್ನ ಬಲವನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நான் நிமிர்ந்து நடக்க போகிறேன். ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತು இனி ನಡೆಯುತ್ತೇನೆ. நான் பலவீனன் என்று சொல்வதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಬಲಹೀನ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி நான் சொல்ல மாட்டேன். ನನಗೆ ಆ ರೋಗ ಈ ರೋಗ ಅಂತ ಹೇಳುವುದಿಲ್ಲ. சிலர் தானாகவே பலவீனத்தை எடுத்துக்கொள்ளுகிறீங்க. ಕೆಲವರು ತಾನಾಗಿ ಬಲಹೀನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. லேசா தலைவலிக்கும், ಸುಮ್ಮನೆ ತಲೆನೋವು அத ಬರುತ್ತದೆ, பெருசா ட்ராமா பண்ணுவீங்க. ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ கொஞ்சம் ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சின்னதா வயிறு வலி வரும், ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೊಟ್ಟೆ ನೋವು அத ಬರುತ್ತದೆ, பெருசா காண்பிப்பீங்க. ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ತೋರಿಸುತ್ತೀರಾ. கொஞ்சம் கால் கொஞ்சமா வலிக்கும், ಕಾಲ್ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನೋವಾಗುತ್ತದೆ, அப்படியே நடக்க முடியாத நடப்பீங்க. இப்படி இப்படின்னு ಹಾಗೆ ನಡೆಯಕ್ಕಾಗದೆ ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அந்த பலவீனங்கள் சீக்கிரம் போகாது. ಆ ಬಲಹೀನ ಬೇಗ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நீ என்னத்துக்கு சின்னத பெருசா நீ காட்டுற? ನೀನ್ ಯಾಕೆ ಚಿಕ್ಕದು ದೊಡ್ಡದಾಗಿ ஹalleluya. அற்ப விசுவாசி என்ற ஆண்டவர், ಅಪ್ಪ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರೇ ಎಂಬ நீ ದೇವರು அற்ப ಹೇಳ್ತಾರೆ. விசுவாசியா இருந்தா சின்னத நீ பெருசாக்கிட்டு தான் இருப்ப. ನೀವು ಅಪ್ಪ ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ನಿಮಗೆ ಚಿಕ್ಕ ದೊಡ್ಡದಾಗಿ உனக்குள்ள ಮಾಡಲ್ಪಡ್ತೀಯ. அற்ப விசுவாசம் இல்லை என்றால், ನಿನ್ನೊಳಗೆ ಅಪ್ಪ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ உனக்குள்ள ಅಂದರೆ, பரிபூர்ண விசுவாசம் இருக்குமானால் ನಿನ್ನೊಳಗೆ ಮಗಿಮುಳ ஒரு ನಂಬಿಕೆ பெரிய ಇದ್ದರೆ வியாதி கூட இல்லன்னு தான் சொல்லுவேன். ದೊಡ್ಡ ರೋಗ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀಯ. அந்த பெரிய வியாதி இல்லன்னு சொல்லும்போது இல்லாமலே போயிடும். ಆ ದೊಡ್ಡ ರೋಗ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆகவே இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்குள்ள நிரம்புகிற பாத்திரத்தை வைக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ತುಂಬಿಸುವಂತ நீ ಪಾತ್ರ நிரம்பி வழிய போகிறார். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ முதல் ಪಾತ್ರ சொல்லுகிறது ಹೇಳುತ್ತದೆ, நிரம்பி வழியும் பலன். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಬಲವು. இரண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿರಿ, நிரம்பி வழியும் கைவேலை. ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ நீ ಕೈ எந்த ಕೆಲಸವು. கைவேலை செய்கிறாயோ ಯಾವ ಕೈ ಕೆಲಸ ಮಾಡಿದರು அந்த கைவேலை உனக்கு நிரம்பி வழியும். ಆ ಕೈ ಕೆಲಸ ತುಂಬಿ நீ ಒರೆಸುತ್ತದೆ. எந்த வேலை செய்தாலும் சரி, ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು அந்த ಸರಿ, வேலை ஆச்சரியமாக இருக்கும். ಆ ಕೆಲಸ நீங்க ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ಧರ್ಮೋಪದೇಶಕನ 28 அங்கே ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 2ஆம் வசனம் தொடங்கி ಎರಡನೇ ವಾಕ್ಯದಿಂದ 14ஆம் வசனம் வரையிலும் 14 ವಾಕ್ಯ ತನಕ அங்கே ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು அதுல ಹೇಳುತ್ತದೆ. ஒரு வார்த்தை என்னன்னா, ಅದು ಒಂದು ವಾಕ್ಯವೇನೆಂದರೆ, நீங்க உபாகமம் 28ல ಧರ್ಮೋಪದೇಶಕನ 28ನೇ அங்கே ಅಧ್ಯಾಯವು 8ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது ಗಮನಿಸುವಾಗ அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் ದೇವರು ನಿಮ್ಮ நீ ಕಣಜುಗಳಲ್ಲಿ கையிடும் எல்லா வேலையிலும் ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸ உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆமென். ஆமென். அங்க கீழே சொல்ல பாருங்க, ಕೆಳಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ, கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ உன்னை ದೇಶದಲ್ಲಿ ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென். நீ ஆமென். எந்த கையிட்டு எந்த வேலை செய்கிறாயோ ಕೈ ಇಟ್ಟು ಯಾವ ಕೆಲಸವನ್ನು அதை ಮಾಡುತ್ತೀಯೋ நிரம்பும்படி ஆசீர்வதிப்பார். ಅದು ತುಂಬಿಸುವಂತೆ நிரம்பி வழியும்படி ತುಂಬಿ ஆசீர்வதிப்பார். ಒರೆಸುವಂತದಾಗಿ ஒருவேளை ಆಶೀರ್ವಾದವು. சமையல் பண்ணுகிறாயா, ಒಂದು ವೇಳೆ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತೀಯಾ, ஹோட்டல் வியாபாரம் பண்ணுகிறாயா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ವ್ಯಾಪಾರ இல்ல ಮಾಡ್ತೀಯಾ, தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுகிறாயா, ತಳ್ಳುಗಾಡಿ ವ್ಯಾಪಾರ இல்ல ಮಾಡ್ತೀಯಾ, கத்திக்கு பதம் பிடிக்கிற வேலை செய்கிறாயா,
செய்கிறாயா ಚಾಕು ಚೂಪ್ ಮಾಡುವ ಕೆಲಸ நீ எந்த ಮಾಡ್ತೀಯಾ வேலை செய்கிறாயோ ನೀನು ಯಾವ ಕೆಲಸ இல்ல வீட்டு ಮಾಡ್ತೀಯೋ வேலை செய்கிறாயா ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯಾ பாத்திரங்களை கழுவுற வேலை செய்கிறாயா ಪಾತ್ರೆ ತೊಳೆಯುವಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯಾ கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாயா ನೀನು ಕಂಪ್ಯೂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯಾ எந்த வேலை ಯಾವ ಕೆಲಸ இல்ல பிள்ளைகளுக்கு படிப்பு என்கிற படிப்பு சொல்லி கொடுக்கறாயா ಅಥವಾ ಮಕ್ಕಳಿಗೆ ಪಾಠ ಹೇಳಿ ಕೊಡುವ நீ ಕೆಲಸ எந்த ಮಾಡ್ತೀಯಾ வேலை செய்தாலும் ಯಾವ ಕೆಲಸ உனக்கு ಮಾಡಿದರೂ ஆசீர்வாதம் ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವು உனக்கு ஆசீர்வாதம் ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವು நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ತುಂಬಿ ಹರಿಸುವಂತ ಆಶೀರ್ವಾದವು ஹalleluya ஹalleluya ஆமென் சொல்லுங்க ஆமென் ಹೇಳಿರಿ ஒரு ஆமென் சொல்லுங்க நான் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு ನನಗೆ ಮದುವಾಗಿ ಕೆಲವೊಂದು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சில மாதங்களுக்கு பின்பு ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳ ನಂತರ நானும் என் மனைவியும் ನಾನು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம் ಹಾಗೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀವಿ எங்க பாஸ்டர் அம்மா படிக்க வச்ச ஒரு மேடம் ಸೇವಕರಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಓದಿಟ್ಟಿರುವಂತ ಟೀಚರ್ ಒಂದು ಟೀಚರ್ அவங்க ಸಡನ್ பார்த்துட்டாங்க ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿಬಿಟ್ಟರು பார்த்த உடனே இவங்களை சொல்ல கலைவாணி ಅವ್ರು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕಲೆವಾಣಿ எப்படிமா இருக்கிற ಹೇಗಮ್ಮ ಇದೆಯಾ நல்லா இருக்கிறியாமா ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾಮ್ಮ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா ನಿಮಗೆ ಮದುವೆ ಆಯ್ತಾ ಹೌದಮ್ಮ ஆமாங்க ஆண்டி இவங்க சொல்றாங்க ಹೌದಾ ಆಂಟಿ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು உங்க புருஷன் எப்படி இருப்பாரு ನಿಮ್ಮ ಗಂಡ நல்லா ಹೇಗಿದ್ದಾರೆ இருப்பாரா ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? நான் பக்கத்துல தான் கூட நின்னுகிட்டு இருக்கிறேன் ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲೇ என்ன ಜೊತೆ பார்த்தா அவங்களுக்கு புருஷன் மாதிரி தெரியல ನಾನು ನೋಡಿದ್ರೆ ಗಂಡ ಹಾಗೆ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். உன் புருஷன் எப்படி இருப்பாரு ನಿನ್ನ ಗಂಡ நல்லா ಹೇಗಿದ್ದಾರೆ இருப்பாரா ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ ஆமென் நீ ஸ்கூல்ல நல்ல பிள்ளை பேர் எடுத்த ನೀನು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಹೆಸರಿಗೆ நீ நல்லா இருப்ப ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೀಯಾ உன் வீட்டுக்கார் பாஸ்டராமே ನಿನ್ನ ಸೇವಕರು ಪಾಸ್ಟರ್ ಅಂತ நீ ನಿನ್ನ ಗಂಡ ஆசீர்வாதமா இருப்ப ನೀನು அந்த ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೀಯಾ வாழ்த்து தாங்க வருது ಆ ಶುಭವಾಳಿ ಬರುತ್ತದೆ அப்போ இவங்க சொல்றாங்க ஆண்டி ಆವಾಗ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಆಂಟಿ எங்க வீட்டுக்கார நீங்க பார்த்ததில்ல இல்ல ನನ್ನ ಗಂಡ ನೀವು ನೋಡಿಲ್ಲ இல்லம்மா ಇಲ್ಲಮ್ಮ இவர்தான் எங்க புருஷன் ಇವರೇ ನನ್ನ ಗಂಡ இவரா ಓ ಇವರ விஷமா போயிட்டாங்க ಅವ್ರು ನಿಶ್ಶಬ್ದಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು கொஞ்சம் தூரம் போனவங்க ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋದವರು அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல ಅವ್ರು ಏನ್ ನೆನ್ಸಿದ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ கலைவாணி ಕಲೆವಾಣಿ நாளைக்கு உன் வீட்டுக்கு வரட்டுமா ನಾಳೆ ನೀವು ಮನೆಗೆ ಬರಲಾ ஆமென் ಆಮೇನ್ சரி வாங்க ಸರಿ ಬನ್ನಿರಿ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ இவங்க சொல்லிட்டாங்க வாங்கன்னு ಇವ್ರು ಹೇಳಿಬಿಟ್ರು ಬನ್ನಿರಿ ಅಂತ நான் ಹೇಳಿ சொல்றேன் ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ஏம்மா ಅಮ್ಮ என்ன இப்படி பாக்குறதுக்கே அவங்களுக்கு பிடிக்கல ನನ್ನ ಈಗ ನೋಡಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ உன் வீட்டை பார்த்தாங்களா அவங்களுக்கு பிடிக்குமா ನಿನ್ನ ಮನೆ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದಾ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஆமென் ಆಮೇನ್ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ ஹalleluya மறுநாள் வீட்டுக்கு வராங்க ಮಾರದಿನ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ வீட்டுக்குள்ள வந்தவங்க ಮನೆಗೆ ಬಂದವರು வீட்டை பார்த்தாங்க ಮನೆ ನೋಡಿದರು ஒரு சில நிமிடத்துல கிளம்பிட்டாங்க ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಅವರು ಹೊರಟೋದರು உடனே எங்க மனைவி சொன்னாங்க ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾರೆ ஆண்டி ಆಂಟಿ எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா ನಮ್ಮ ಗಂಡ ನಿಮಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಾ பிரேயரா ಓ ಪ್ರಾರ್ಥನೆನಾ ப்ரே பண்ணிக்கணுமா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾ ஆமா ஆண்டி கொஞ்சம் பண்ணிக்கங்க ಹೌದಾಂಡ್ರಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿರಿ பிரேயர் பண்றேன் ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ ஜெபம் முடிந்த உடனே ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದ ನಂತರ அந்த ஆண்டியுடைய கண்களில் கண்ணீர் ಆ ಆಂಟಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಾಗಿ ನೀರು ಬರ್ತಾ ಇತ್ತು ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ஆமென் ಆಮೇನ್ கர்த்தர் பேசுறார் ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ உன்னுடைய கை வேலை ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸವು உயர்த்தி வைக்கிறது ನಿನ್ನ ಎತ್ತಿ ಇಡುತ್ತದೆ ஆமென் ಆಮೇನ್ ஆமென் உன் கை வேலை உனக்கு உயர்த்தி வைக்கிறது ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸ நீ வேலை செய்ற இடத்துல முதல் பேர் எடுப்ப ನಿನ್ನ ಕೆಲಸ ಮಾಡೋದ ಜಾಗದಲ್ಲಿ ಮೊದಲೇ உன்னை ಹೆಸರು ಪಡಿತೀಯಾ கர்த்தர் உயர்த்தும்படி ನಿನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಿ உனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீக்கி போட்டா ನಿನ್ನ ಇಲ್ಲವ ರೋಗ ನೀಗಿಸುತ್ತಾರೆ தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ கை வச்சு ஜெபிக்கும் பொழுது ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ என் கையில் இருக்கிற அந்த வல்லமை அவளுக்குள்ள இறங்குகிறது ನನ್ನ ಕೈಲಿರೋ ಶಕ್ತಿ ಅವರ ಮೇಲೆ என் ಇಳಿತಾ வாயில ಇದೆ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் ನನ್ನ கொண்டே ಬಾಯಲ್ಲಿ இருக்கிறார் ಪ್ರವಾದನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ அதை ಇದ್ದಾರೆ கேட்ட அந்த பெண்மணி ಅದನ್ನು ಕೇಳಿದ அந்த ಸ್ತ್ರೀ, தாய் ಆ ತಾಯಿ மனம் துடித்து போனார்கள் மனநாகித்து எனக்கு கண்கள் அன்பான தேவச்சனமே ನನ್ನ ಪ್ರೀತಿ நீ ದೇವಜನರೇ, கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது நீ தேவரೊಳಗೆ நீ ಇರುವಾಗ கையிடுகிற எந்த காரியமானாலும் ஆசீர்வதிக்கப்படும் ನೀನು ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡೋದು ಎಲ್ಲ ಕೆಲಸ ஒரு ಆಶ್ರಯಿಸಲ್ಪಡುವುದು ஒருத்தர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாலும் அங்க அற்புதம் நடக்கும் ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸೋದ್ರೆ ಅಲ್ಪತವು நீ ನಡೆಯುತ್ತದೆ எந்த வேலை செய்கிறாயோ ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀಯೋ அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமா ಆ மாறிடும் ಕೆಲಸ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದು ஹalleluya ஹalleluya. நான் ஒரு நாள்லாம் கஷ்டப்பட்டேன் ನಾನು ಒಂದಿನ எனக்கு ಕಷ್ಟಪಡ್ತೀನಿ பலன் இல்லாம போயிருச்சு ನನಗೆ ಬಲವಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತು ஆமென் ಆಮೆನ್ ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது ಸತ್ಯವಾಕ್ಯವೇನು நீ ಹೇಳುತ್ತದೆ கையிட்டு செய்யும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸವನ್ನು ನಾನು அது ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. நிரம்பி வழியும் என்று ಅದು சொல்லுகிறார் ತುಂಬಿ ಒರೆಸುವಂತದ್ದಾಗಿ ஆமென் ಇರುತ್ತದೆ. நீதிமொழிகள் 3:10 சொல்லுகிறது ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3:10 கர்த்தர் ಹೇಳುತ್ತದೆ. உன்னை ஆசீர்வதிக்க விரும்பி ದೇವರು இருக்கிறார் ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உன் மேல ஆசீர்வாதம் வரும் ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். உபாகமம் 15:10 சொல்லுகிறது ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ கர்த்தர் நீ கையிடும் வேலைகளிலே ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವಂತ
ಮಾಡುವಂತ ಎಲ್ಲ அவர் உன் ಕೆಲಸಗಳು. கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரா? ಆತನ ಸಂಗಡವಿದ್ದು ನಿನ್ನ எப்படி ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஆசீர்வதிப்பார்? ಹೇಗೆ நீ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ? கர்த்தருக்கு சரியா செய்யும்போது, ನೀನು ದೇವರಿಗಿಂತ ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವಾಗ, கர்த்தருக்கு நீ கொடுக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ உன் ஆசீர்வாத வானத்தை திறந்து கொண்டு வரும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಆಕಾಶವನ್ನು ತೆಗೆದು ಬರುತ್ತದೆ. மல்கியா 3:10-11 சொல்லுகிறது. ಮಲಾಕ್ಯ 3:10-11 ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் கொடுப்பதை நீ கர்த்தருக்கு கொடுத்து ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು நீ வேலை செய்யும் பொழுது ನೀನು ಕೆಲಸ அந்த வேலை ಮಾಡುವಾಗ உனக்கு ஆசீர்வாதமாய் ಆ மாறிடும். ಕೆಲಸಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி? தேவன் எவ்வளவு பெரியவர். ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು இங்க சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்ற அந்த வசனத்தை ஒரே ஒரு வசனம் படிங்க. மல்கியா 3:10-11. ಮಲಾಕ್ಯ 3:10-11 ಹೇಳೋದ್ರಿ. உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில் எங்க கொண்டு வந்த? இதான் பண்டக சாலை, இதான் ஆலயம். இந்த ஆலயத்துல உங்க பண்டக சாலை இதுதான். ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಇದು ನೀವು ಪಂಡಗ உங்க கை வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா, ನಿನ್ನ ಕೈ ಕೆಲಸ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಂದ್ರೆ நீங்க கர்த்தருக்கு கொடுப்பதில் முந்திக்கொள்ளணும். ನಿಮಗೆ ದೇವರ ಕೊಳ್ಳ ಮುಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. எங்க மனைவிக்கு வேலையே கிடையாது. ನಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. ஆனா மாதம் மாதம் அவங்க ஒரு டைத் வைக்கிறாங்க. ಆದ್ರೆ ತಿಂಗಳು ಒಂದು ದಶಾಂಶವನ್ನು அவங்க ಇಡುತ್ತಾರೆ. பேர் கூட எழுத மாட்டாங்க. ಅವರ ಹೆಸರನ್ನು ஆனா ಬರೆಯುವುದಿಲ್ಲ. நான் பாப்பா அது போடும்போது பாக்குறேன். ನಾನು ಹಾಕುವಾಗ ನೋಡುತ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எனக்கு ஒரு காணி கொடுக்கறாங்க. என் புருஷன் தானே, நான் புருஷன் தானே அவங்களுக்கு. ನಾನು ಗಂಡನ ತಾನೆ ಅವರಿಗೆ. எனக்கு ஒரு காணி கொடுக்கறாங்க. ನನಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இங்க அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு ஒரு காணி கொடுக்கறாங்க. ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. மாதத்தில் முதல் வேலை செய்யறவங்க செய்யற வேலை அதுதான் முக்கியம். ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕೆಲಸ ಅದನ್ನೇ ಅವರು அவங்க ಮಾಡುವುದು. எங்க போய் சம்பாதிக்கிறாங்க? ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ஆனா ಸಂಪಾದನೆ கர்த்தர் ಮಾಡ್ತಾರೆ? கொடுப்பதில்ல, ಅದು ದೇವರಿಗೆ ஊழியக்காரருக்கு கொடுப்பதில்ல, ಸೇವಕರಿಗೆ முந்திக்கொள்றதுனால ಮುಂಜಾರಿ அவங்க ಬರುವುದರಿಂದ தேவைகள் அந்தந்த நேரம் கர்த்தர் செஞ்சுட்டு ಅವರ வர்றார். ಅಗತ್ಯ ದೇವರು ಆವಾಗ அப்ப ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? ನಿಮಗೆ ಯಾಕೆ ಸಂಧಿಸುವುದಿಲ್ಲ? நீங்க கர்த்தரை ரொம்ப வஞ்சிக்கிறீங்க. ನೀವು ದೇವರನ್ನು ವಂಚಿಸುತ್ತೀರಾ? கர்த்தருக்கு நீங்க உண்மையா இல்ல. ದೇವರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு நீங்க பொய் சொல்றீங்க. ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳ கர்த்தருக்கு நான் பொய் சொல்லியே. ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲವೇ? கர்த்தர்ட்ட பொய் சொல்லுன்னு யார் சொல்லுது? ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು நான் ಹೇಳುತ್ತೀನಿ. சொல்றீங்க கர்த்தர்ட்ட பொய் சொல்றீங்க. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ದೇವರ ಬಳಿ இப்ப ಸುಳ್ಳು நான் ಹೇಳ್ತೀರಾ? கேக்குறேன் இப்ப உங்ககிட்ட. ನಾನು ಇವಾಗ ಕೇಳ್ತೇನೆ ನಿಮ್ಮನ್ನು. ஊழியக்காரர் என்ன கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ಈ ಸೇವಕ ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க என்கிட்ட போய் சொல்லுதா, கர்த்தர்ட்ட போய் சொல்றது ஒண்ணுதான். ನೀವು ನನ್ನ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು ದೇವರ ಬಳಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು ಒಂದೇ. ஹalleluya ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்து. ಆಮೆನ್. ஆமென். ஒரு சபைக்கு போயிருந்தேன். ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அப்ப அங்க கேக்குறேன், ಅವಾಗ ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ, எவ்வளவு பேரு தசம பாகம் வைக்கிறீங்க? ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಶಾಂಶ ಇಡುತ್ತೀರಾ? சின்ன குழந்தை கூட கை தூக்குது. ಚಿಕ್ಕ ಮಗು ಸಹ ಕೈ ಎತ್ತುತ್ತದೆ. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. உன்னை கூப்பிடுற மேல அந்த ஊழியக்காரர் சொல்றார், ಆ ಸೇವಕರ ஐயா ಕೇಳಿ எங்க சபையில இருக்கிற அத்தனை பேரும் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ 1ஆம் தேதியில இருந்து 1ನೇ ತಾರೀಕಿಂದ 5ஆம் தேதிக்குள்ள 5ನೇ ತಾರೀಕು ಒಳಗೆ ஒரு வீட்ல 5 பேர் இருந்தா 5 பேரும் தசம பாகம் வைப்பாங்க. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ 5 ಜನ ದಶಾಂಶ ಇಡುತ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. இங்க இருக்கிற ஆமென் 83 ஃபேமிலி இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ 73 ಕುಟುಂಬಗಳಿದ್ದಾರೆ. 83 ஃபேமிலில 73 ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ 68 ஃபேமிலி வந்து எல்லாம் சொந்த வீட்ல இருக்கிறாங்க. 68 ಕುಟುಂಬಗಳ ಸ್ವಂತ ಮನೆಗಳಿದ್ದಾರೆ. எல்லாருக்கும் கார் இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಕಾರ್ வெளிய ಇದೆ. பாருங்க, அங்க நிக்கிற காருங்கள எங்க சபைக்குள்ள வர்றவங்க தான். ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಕಾರುಗಳು ಸಭೆಗೆ ಬರುವವರೇ. ஆனா ஆரம்பத்துல ಅದು ಆರಂಭದಲ್ಲಿ கூலி வேலை செய்றவங்க, ಕೂಲಿ ಕೆಲಸ சரியான ಮಾಡುವವರು, வேலை இல்லாதவங்க, ಸರಿಯಾದ ಕೆಲಸ ಇಲ್ಲ, வாடகை வீட்ல இருக்கிறவங்க, ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದವರು, வீட்ல ஒரு ஸ்டவ் கூட சரியா இருக்கா? ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಟವ್ ಕೂಡ ಸರಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த 5 வருஷத்துல ಈ 5 ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தர் இவங்களை இப்படி மாற்றி இருக்கிறார். ದೇವರು ಇವರನ್ನು ಹೀಗೆ ಬದಲಾಯಿಸಿದ. கர்த்தருக்கு நீங்க முன்ன நிற்கும் போது ದೇವರಿಗಾಗಿ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಾಗ அவர் உங்களை முன்ன நின்று ஆசீர்வதிப்பார். ಆತ ನಿಮ್ಮ ಮುಂದಿನಿಂದ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 26ல சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 26ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, இந்த ஈசாக்கு கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார். ಈಸಾಕ ದೇವರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದನು. அவர் விதை விதைத்தார், ಆತನ ಬೀಜವನ್ನು அவருக்கு ಬಿತ್ತಿದನು. 100 மடங்கு பலன் வந்தது. ಅವನಿಗೆ 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು உண்மையாய் இருந்தார், ನಿಜವಾಗಿದ್ದನು. கீழ்ப்படிந்துள்ளவளாய் இருந்தார், ತಗ್ಗಿಸುವವನಾಗಿದ್ದನು. கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் இருந்தார். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನಾಗಿದ್ದನು. அந்த தேசத்துல அவரை கர்த்தர் உயர்த்தி ಆ ஆசீர்வதித்தார். ದೇಶದಲ್ಲಿ ಅವರ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ அவர் ஐஸ்வர்யவனாகி ಆತನ ಐಶ್ವರ್ಯನಾಗಿ வர விருத்தி அடைந்து ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ மகா ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿ பெரியவனாக மாறினார். ಮಹಾ ದೊಡ್ಡವನಾದನು. ஹalleluya. ஹalleluya. யோவேல் 3:13 சொல்லுகிறது, ಯೋಹೇಲ್ 3:13 கர்த்தர் ಹೇಳುತ್ತದೆ, உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று. ದೇವರು ಈ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ நீங்கள் ಹೇಳಿ. ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால், ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆಯಬೇಕೆಂದರೆ, உங்கள் கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்க ನಿಮ್ಮ வேண்டுமானால், ಕೈ ಕೆಲಸ ಆಶೀರ್ವಾದ நீங்க ಪಡೆಯಬೇಕೆಂದರೆ கர்த்தருக்கு கொடுப்பதை முந்திக் கொள்ளுங்கள். ದೇವರಿಗೆ ಕೊಡಲು ಮುನ್ನಟ್ಟಿ ಬನ್ನಿರಿ. குடும்பமாக தசமமாக வைங்க. ಕುಟುಂಬವಾಗಿ ದಶಾಂಶ ಇಡಿರಿ. ஆண்டவருக்கு கொடுங்க. ದೇವರಿಗೆ ಕೊಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya.
ஊழியக்காரன் சுகமாய் இருந்தால் ಸೇವಕರು ಸುಖವಾಗಿದ್ದರೆ நீங்க சுகமாய் ನೀವು இருப்பீங்க. ಸುಖವಾಗಿರ್ತೀರಾ. ஊழியக்கார் கண்கலங்கும் போது ಸೇವಕರು ಕಣ್ಣೀರು நீங்க ಸುರಿಸುವಾಗ எப்படி சந்தோஷமா இருக்க ನೀವು முடியும்? ಹೇಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಕ್ಕಾಗುತ್ತದೆ? உங்களை நான் பயமுறுத்த வரல. ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸಕ್ಕಿಲ್ಲ. நீங்க பயபக்தியா இருக்க வேண்டும் என்று வருகிறேன். ನೀವು ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ நீங்க ಇರಬೇಕಾಗಿರುತ್ತೇನೆ. கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்னை கர்த்தர் போஷிப்பார். ನೀವು ಕೊಟ್ಟರು ಕೊಟ್ಟಿಲ್ಲದ್ರು ದೇವರನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா நீங்க ಆದ್ರೆ ನೀವು அப்படி இருக்க கூடாது என்பதுக்கு நான் சொல்ல வருகிறேன். ಹಾಗೆ ಇರಬಾರದಂತ ನಿಮ್ಗೆ நீங்க ಹೇಳುತ್ತೇನೆ. கஷ்டப்பட்டு ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು மறுபடியும் கடன், ಮತ್ತೆ ಸಾಲ, மறுபடியும் வடு குடும்பத்துல பிரச்சனை, ಮತ್ತೆ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳು, நாளை பொருள் வாங்குறது கஷ்டம். ನಾಳೆ ಒಂದು ವಸ್ತುಗಳಿಗೆ ಕಷ್ಟ. ஆமென். ஒரு பையன் எனக்கு வந்து சொல்றான், ಒಂದು ಮಗ ನನ್ನ ಬಳಿ ಹೇಳ್ತಾನೆ, பர்த்டேக்கு எங்க அப்பா ஒரு Dress வாங்கி கொடுக்கல. ನನ್ನ ಬರ್ತ್ಡೇ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಒಂದು ಬಟ್ಟೆ அந்த ಇಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. அப்பா கிட்ட கேக்குறேன், ಅಪ್ಪ ಬಳಿ ஏங்க ಕೇಳ್ತೇನೆ, நீங்க அது உங்க பையனுக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்கல? ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮಗನಿಗೆ ಬಟ್ಟೆ ಇಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ? ஐயா வீட்டுக்கே நாங்க சரியான வாடகை கட்ட முடியல. ಅಯ್ಯ ಮನೆಗೆ ಸರಿಯಾದ ಖರ್ಚೆ ಕಟ್ಟಕ ಬಾಡಿಗೆ உனக்கு எவ்வளவு சம்பளம் கேட்ட? ನಿನಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಳ? 60,000 ரூபாய் சம்பளம். 60,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ. 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ 60,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ஏன் ತೆಗೆದುಕೊಂಡು வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல? ಯಾಕೆ ಮನೆಗೆ ಬಾಡಿಗೆ ஏன் ಕಟ್ಟಕ உன் ಆಗಲಿಲ್ಲ? பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு துணி வாங்கி கொடுக்க ಯಾಕೆ முடியல? ನಿಮ್ಮ ಮಗನ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬಕ್ಕೆ நீ ಬಟ್ಟೆ ಇಸ್ಕೊಡಕ கர்த்தருக்கு ಆಗಲಿಲ್ಲ? உண்மையா இல்ல. ನಿನ್ನ ದೇವರು ನಿಜವಾಗಿಲ್ಲ. நீ பரிசுத்தமா இல்ல. ನೀನು நீ ಪವಿತ್ರವಾಗಿಲ್ಲ. வாங்கும் போதே என்ன பிளான்? ನೀನು ತೆಗೆಯುವಾಗ ಏನೇ இங்க ಒಂದು வாங்கின கடன், அங்க வாங்கின கடன், அங்க வாங்கின கடன் எல்லாத்தையும் கட்டிட்டு வீட்டுக்கு அம்போன்னு வர. ಅಲ್ಲಿ ಸಾಲ ಇಲ್ಲಿ ಸಾಲ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಬಿಡು ಅಂಬೋ ಅಂತ ಮನೆಗೆ ಬರುತ್ತೀಯಾ? அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்க சம்பாத்திர மேல ನಿಮ್ಮ ವರಮಾನದ ಮೇಲೆ ஆகுதுன்னா 1ನೇ ತಾರೀಕು ಬರುತ್ತದೆ உங்க ಅಂದರೆ ಮೊಬೈಲ್ மேல ಕೈ வச்சு ஜெபிக்கணும். ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು உங்களுக்கு ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. கூகுள் பே இருக்குதோ, ಗೂಗಲ್ ಪೇ அல்லது ಇದೆಯೋ, போன் பே இருக்கிறதோ, ಅಥವಾ ಫೋನ್ ಪೇ ಇದೆಯೋ, அல்லது எந்த பேய் இருக்கிறதோ ಯಾವ ಪೇ ಇದೆಯೋ அந்த பேய் மேல கை வச்சு ಅದ್ರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ஜெபம் பண்ணணும். ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. போன மாசம் வேலை செய்த ஆண்டவரே, ದೇವರು ಒಂದು ತಿಂಗಳ ಕೆಲಸ இப்ப இந்த ಮಾಡ್ತೀನಿ. 1ஆம் தேதியில இருந்து 1ನೇ ತಾರೀಕಿಂದ 5ஆம் தேதிக்குள்ள 5ನೇ ತಾರೀಕು அல்ல ಒಳಗೆ 10ஆம் தேதிக்குள்ள ಅಥವಾ 10ನೇ ತಾರೀಕು சம்பளத்தை ಒಳಗೆ வாங்க போறேன். ನಾನು ಸಂಬಳ இந்த ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. சம்பளம் எனக்கு என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற ಈ வேண்டும். ಸಂಬಳ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ஆண்டவரே, ಆಶೀರ್ವಾದವಾಗಬೇಕು. இதில் ஒரு பங்கை நான் இப்பொழுது எடுத்து வைக்கிறேன். ಇದರ ಒಂದು ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ಇಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹalleluya, ஆமென், ಆಮೆನ್. ஆமென். 1000 ரூபாய்னா 100 ரூபாய், 10,000 ரூபாய்னா 1000 ரூபாய் 1000 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ, 10,000 எடுத்து ರೂಪಾಯಿ வைக்கணும். ಅಂದ್ರೆ நீ எடுத்து வைக்கணும். ಎತ್ತು ಇಡಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. அது முத சபையில கொண்டு வந்து சேர்த்துறணும். ಅದರ ಮೊದಲನಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿಸಬೇಕು. உங்களுக்கு ಆ ஆசீர்வாதம். ನಂತರನೇ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವು. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು அப்புறம் போய் பார்க்க, சரி அடுத்த மாசம் பாத்துக்கலாம். ಬರೋ ತಿಂಗಳು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. பாஸ்டர் தானே, ಪಾಸ್ಟರ್ ತಾನೇ, அவருக்கு நான் கொடுக்கணும்னு கட்டாயமா? ಅವ್ರಿಗೇನು ಕೊಡಬೇಕಂತ ಕಡ್ಡಾಯವಾ? அதுக்கு ஒரு பேய் பிடிச்ச ஒரு நபர் வாங்கிட்ட வருவான். ಅದಕ್ಕೆ ದೆವ್ವದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ನಿನ್ನ ಬಳಿ என்னத்துக்கு ಬರ್ತಾನೆ. டைப் கொடுக்கற? ಏನಕ್ಕೆ ஏன் ದಶಾಂಶ தசமபாகம் ಇಡ್ತೀಯಾ? கொடுக்கற? ಯಾಕೆ ದಶಾಂಶ ಕೊಡುತ್ತೀಯಾ? சமீபத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ಘಟನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು என் ಹೇಳಿದ್ರು, வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தா, ನನ್ನ ಮನೆಗೆ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಬಂದರು. அவர் எங்களோடு பேசி ஜெபம் பண்ணினா. ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ அப்ப ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. சொல்றாரு, ಆಗ ஏன் ಹೇಳಿದರು, நீ ஜெபம் பண்ற? ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೆ? ஏன் நீ ஆலயத்துக்கு போகணும்? ಯಾಕೆ ಸಭೆಗೆ நீ ಹೋಗಬೇಕು? வீட்லயே இரு. ನೀನ್ ಮನೆಯಲ್ಲೇ ಇರು. ஆமென், ಆಮೆನ್. அப்படின்னு இவர் சொல்றாரு. ஐயா, ಹಾಗೆ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರಯ್ಯ, நாங்க குழம்பி போய் கிடந்தோம். ನಾವು ಸಂಕಲ್ಪದಿಂದ ஆனா ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய ஆவியில நீங்க பேசுனீங்க. ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ನೀವು ಇವೆಲ್ಲ யாரை நீ ಮಾತಾಡಿದ್ರಿ. வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கிற, ನೀವು ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ யாருடைய ಸೇರಿಸಿದ್ಯಾ? வார்த்தைக்கு நீ குழம்பி கிடக்குற, ಯಾವ ಮಾತಲ್ಲಿ ஜெபம் ಸಂಕಲ್ಪವಾಗಿದ್ಯಾ? ஜெபம் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. என் நாளை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ನನ್ನ ದೇವರ ಆಳಿ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நீ ಕೊಡುತ್ತದೆ. யாருடைய வார்த்தையில இப்படி குழம்பி போய் கிடக்குற? ನೀನು ಯಾರ ಮಾತಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪವಾಗಿ ಹೋಗಿದೆ? எத்தனை நாளாச்சு நீ பைபிள் தொட்டு? ಎಷ್ಟು ದಿನವಾಯ್ತು ಬೈಬಲ್ ಮುಟ್ಟಿ? எத்தனை நாளாச்சு நீ முழங்கால் படியிட்டு? ಎಷ್ಟು ದಿನ ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ? எத்தனை நாளாச்சு நீ சபைக்குள்ள கால் வைத்து? ಎಷ್ಟು ದಿನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಲು ಇಟ್ಟು? நீ என்ன பண்ணி கொண்டு ನೀನು இருக்கிறாய்? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் எப்படியே போக வேண்டுமா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಹೇಗೆ ಹೋಗಬೇಕಾ? பயங்கரமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ಭಯಂಕರವಾದ ಪ್ರವಾದಿ ಮಾತು அந்த குடும்பமே ನೇಲ್ಪಟ್ಟಿತ್ತು. நடுநடுங்கி வந்து ಆ உட்கார்ந்தார். ಕುಟುಂಬ ನಡುನಡುಗುತ್ತಾ ಕೂತ್ಕೊಂಡರು. இன்றைக்கு அநேக இடங்கள்ல கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி விட்டது. ಇವತ್ತು ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಎದ್ದೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை அவமதிக்கத்தக்கதாக, ನಿನ್ನ ಅವಮಾನ உன் ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஆசீர்வாதத்தை உன் கையில இருக்க ನಿನ್ನ விடாததுக்காக ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಕೈಲಿ ಇರಬಾರದು ஏன் ಅಂತ ಹೇಳಿ. ஆலயத்துக்கு போகணும்? ಯಾಕೆ ಸಭೆಗೆ ஏன் ಹೋಗಬೇಕು? தசமபாக கொடுக்கணும்? ಯಾಕೆ ದಶಾಂಶ ஏன் ಕೊಡಬೇಕು? நம்ம ஜெபிக்கணும்? ಯಾಕೆ ஏன் ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? நம்ம பைபிள் வாசிக்கணும்? ಯಾಕೆ ಸತ್ಯಗ್ರಂಥ அப்ப நீ ಓದಬೇಕು? என்னதான் செய்யணும்னு நினைக்கிற? ಹಾಗೆ ನೀನು ಏನ್ ಮಾಡಬೇಕಂತ ನೆನೆಸುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. எது செய்தாலும் ஒரு காரியம் உனக்கு நடக்கணும்ல? ಏನು ಮಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿನಗೆ ನಡೆಯಬೇಕಲ್ಲ? சாப்பிடணும்னா ಊಟ ಮಾಡಬೇಕಂದರೆ நீ கையிட்டு வேலை செஞ்சாதான், அந்த சமையல் செஞ்சாதான் நீ சாப்பிட முடியும். ನೀನು ಕೈ ಇಟ್ಟ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತದೆ. எத்தனை நாள் உனக்கு ஓசில சாப்பாடு கொடுப்பாங்க? ಎಷ್ಟು ನಿನಗೆ ಉಚಿತವಾಗಿ ಊಟ ಕೊಡುತ್ತಾರೆ? எத்தனை நாள் ஓசில கொடுப்பாங்க? ಎಷ್ಟು ಉಚಿತವಾಗಿ ಊಟ அப்படி ಕೊಡ್ತಾರೆ? ஓசில கொடுத்தா கூட ಹಾಗೆ ಓಸಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು ಸಹ ஏதாவது ஒரு சிந்தனை வச்சுதான் கொடுப்பாங்க. ಯಾವುದೋ ಆಲೋಚನೆಯಿಂದಾನೆ உன்கிட்ட ஏதாவது இருந்தா தான் அவங்க கொடுப்பாங்க. ನಿನ್ನ ಬಳಿ ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಅವ್ರು இல்லைன்னா ಕೊಡುವುದು. கொடுக்க மாட்டாங்க.
மாட்டாங்க. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உள்ளுக்குள்ள கசப்பா இருக்கும். ಒಳಗೆ ಕಹಿಯಾಗಿರುತ್ತದೆ. உள்ளுக்குள்ள கொடுக்கும் போதெல்லாம் முணுமுணுப்பா இருக்கும். ಒಳಗಡೆ ಹಾಗೆ ಗುಣಗುಡ್ತಾ ಕೊಡುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட சாப்பாடு உனக்கு தேவையா? ಆ ರೀತಿ ಊಟ ನಿನಗೆ ಬೇಕಾ? யோசித்து பார் தேவ பிள்ளையே. ಯೋಚಿಸಿ ನೋಡು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நீ சாப்பிடணும், ನೀನು ಊಟ நல்ல ಮಾಡಬೇಕು, ಡ್ರೆಸ್ போடணும், ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಬೇಕು, நல்ல வாகனத்துல போகணும், ಒಳ್ಳೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ நல்ல ಹೋಗಬೇಕು, வீட்டுல இருக்கணும்னா ಒಳ್ಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಂದರೆ உனக்கு எந்த வேலை கர்த்தர் கொடுக்கிறாரோ ನಿನಗೆ ಯಾವ ಕೆಲಸ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ அந்த வேலை கொடுத்தவருக்கு உண்மையா இருங்க. ಆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದವರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கீங்களா இல்லையோ? ಸೇವಕರು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರೋ ಇಲ್ಲವೋ? உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு உண்மையா ನೀನು ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಿ. கணக்கு பார்க்காதீங்க கர்த்தருக்கு. ಲೆಕ್ಕ ಹಾಕಬಾರದು ದೇವರಿಗೆ. கர்த்தருக்கு செய்வதில் ஆலயத்துக்கு செய்வதில் கணக்கு பார்க்காதீங்க. ದೇವರಿಗೆ ಸಭೆಗೆ ಮಾಡುವುದನ್ನು ನೀವು ಲೆಕ್ಕ ಹಾಕಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. கணக்கு பார்த்தா நடக்காது. ಲೆಕ್ಕ ಹಾಕಿದ್ರೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இந்த மாதம் பாத்தீங்க எத்தனை நாளா இருக்கு? ಈ ತಿಂಗಳು ಎಷ್ಟು ದಿನ ಆಗಿದೆ? இன்னைக்கு 11 ನಾள். 11 நாள். 11 ದಿನ ಆಗಿದೆ. 11 ನಾள் எத்தனையோ பேருக்கு நான் நன்மை செஞ்சிட்டு ಈ இருக்கேன். 11 ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು நன்மை ಮಾಡಿದ್ದೇನೆ. செய்த என் மனைவிட நான் சொல்றது இல்ல. ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿ ನಾನು ಹೆಂಡತಿ ಬಳಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவங்களும் எத்தனை பேர் செய்றாங்க அது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ಅವರು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ மற்ற ಹೇಳುವುದಿಲ್ಲ. குடும்ப காரியம் மற்ற போக்குவரத்து எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். ಕುಟುಂಬ ಕಾರ್ಯ ಎಲ್ಲವನ್ನೂ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எது ஒளிமறைவு நாங்கள் வைத்துக் கொள்வதில்லை. ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚಿ ಇಡುವುದಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ கர்த்தருக்கு கொடுப்பதோ ದೇವರಿಗೆ கர்த்தரால் ಕೊಡುವುದನ್ನು தூண்டப்பட்டு யாருக்காவது செய்வதோ ದೇವರ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಟ್ಟು ಯಾರಿಗಾದ್ರೂ ಕೊಡುವುದು முந்திக் கொள்கிறோம். ನಾವು ಮುನ್ನಟ್ಟಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ எனக்கு அன்பான தேவ ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நிரம்பி வழியும் கைவேலை. ತುಂಬಿ ತೊಡಗುವಂತ ಕೈ ಕೆಲಸ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ நிரம்பி வழியும் வாழ்க்கை. ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ನಿನ್ನ ಜೀವಿತವು. ஆமென். ಆಮೆನ್. உன் படிப்பு முக்கியம் இல்ல, ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நீ ಮುಖ್ಯವಲ್ಲ, செய்யற வேலை முக்கியம் இல்ல, ನಿನ್ನ ಕೆಲಸ ಮುಖ್ಯವಲ್ಲ, குடும்பம் ரொம்ப முக்கியம், ಕುಟುಂಬ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ಜೀವಿತ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ನಿನ್ನ ಜೀವಿತ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு சில குடும்பத்துல கணவனை பிரிஞ்சிருக்கலாம், ಇವತ್ತು ಅನೇಕ ಕುಟುಂಬ ಗಂಡನ ಬೇರೆ சில ಆಗಿದ್ದಾರೆ, குடும்பத்துல அப்பா இல்லாம இருக்கலாம், ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದ ತಂದೆ ಇಲ್ಲದಾಗಿದ್ದಾರೆ, சில குடும்பத்துல ಅಮ್ಮ இல்லாம இருக்கலாம், ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದ ತಾಯಿ ಇಲ್ಲದಾಗಿದ್ದಾರೆ, சில குடும்பத்துல மனைவி இல்லாம இருக்கலாம், ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದೆ சில ಇದ್ದಾರೆ, குடும்பத்துல பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿದೆ ஆனா ಇದ್ದಾರೆ. கர்த்தர் இன்னைக்கு சொல்றா, ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நிரம்பி வழிகிற வாழ்க்கையா மாறணும். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಜೀವಿತವಾಗಿ கணவன் மனைவி ಬದಲಾವಣೆ. என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅದು ஒரு ಮುಖ್ಯವಾಗಿದೆ. கணவன் மரித்து போயிட்டா திரும்ப அந்த கணவனை கொண்டு வர முடியாது. ಗಂಡ ಸತ್ತೋಗಿದ್ರೆ ಮತ್ತೆ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಕ್ மனைவி ಆಗೋದಿಲ್ಲ. மரிச்சு போட்டாங்க திரும்ப அந்த மனைவியை கொண்டு வர முடியாது. ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ ಅವನು ஒரு ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಕ್ பிள்ளையோ ಆಗೋದಿಲ್ಲ. அல்லது ஒரு தகப்பனோ தாயோ மரிச்சுட்டாங்க திரும்ப கொண்டு வர முடியாது. ತಂದೆ ಮಕ್ಕಳು ಸಹೋದರ ಸೇರಿಕೊಂಡ್ರೆ ஆனா இருக்கிற நீங்க ಅದು ಇರುವಂತ ನೀವು கணவன் எங்க இருந்தாலும் கணவனோடு இருக்கணும், ಗಂಡ ಇದ್ರೆ ಗಂಡ ಜೊತೆಗೆ மனைவி ಇರಬೇಕು, எங்க இருந்தாலும் மனைவியோடு இருக்கணும், ಹೆಂಡತಿ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು, பிள்ளைகள் எங்க இருந்தாலும் பிள்ளைகளோடு இருக்கணும், ಮಕ್ಕಳು ಇದ್ರೆ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ பெற்றோர் ಇರಬೇಕು, எங்க இருந்தாலும் பெற்றோரோடு இருக்கணும். ಹೆತ್ತಿದವ್ರ ಜೊತೆಗೆ அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ಆ ಜೀವಿತ ಅತಿ ಮುಖ್ಯವಾದ ಜೀವಿತ. சிறு வயதிலே தன் தகப்பனை பிரிந்து, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ತಂದೆಯನ್ನು சிறு வயதிலே தன் சகோதரர்களை பிரிந்து, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಸಹೋದರನ ಬಿಟ್ಟು அடிமையாக ಗುಲಾಮರಾಗಿ அடிமையாக ದಾಸತ್ವನಾಗಿ விற்கப்பட்டவனாய் ಮಾರಲ್ಪಟ್ಟವನಾಗಿ யோசேப்பு கடந்து வந்தான். ಯೋಸೇಫ್ ಹೊರಟು ಬಂದನು. யோசேப்பு கடந்து வந்தான். ಯೋಸೇಫ್ ಹೊರಟು ಬಂದನು. சில வருஷம் சிறை அனுபவம், ಕೆಲವೊಂದು ವರ್ಷಗಳು ಸೆರೆಮನೆ 2 ಅನುಭವ, வருஷம் சிறை அனுபவம் படுகிறார். 2 ವರ್ಷ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ யோசித்து ಅನುಭವಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. தான் நேசித்த அப்பாவை பார்க்க முடியல, ತನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ತಂದೆ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, தான் விரும்பின சகோதரர்களை பார்க்க ತನ್ನ முடியல. ಇಷ್ಟಪಟ್ಟ ಸಹೋದರ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஆனா ஒரு நேரம் வருகிறது, ಆದ್ರೆ ಒಂದು ಸಮಯ ஒரு ಬರುತ್ತದೆ, சமயம் வருகிறது. ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತದೆ. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது ಆದಿಕಾಂಡ 43ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அங்கே யோசேப்பை கர்த்தர் ಅಲ್ಲಿ ஆசீர்வதித்ததனால் ಯೋಸೇಫನ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದರಿಂದಲೇ ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ தொடங்குகிற அந்த ஆசீர்வாதம் ಆರಂಭಿಸುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ, அதடுத்து ஆதியாகமம் முடிகிற வரையிலும் ಆ ನಂತರ ಆದಿಕಾಂಡ ಮುಗಿಯುವ ತನಕ யோசேப் மேல் அந்த ஆசீர்வாதத்தை பலமாக காண்பிக்கின்றார். ಯೋಸೇಫನ ಆಶೀರ್ವಾದ ಬಲವಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. எந்த தேசத்துல பஞ்சம் பெருகினது, ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಬರಗಾಲ யார் ಬರುತ್ತದೆ, நிமித்தம் பஞ்சம் உண்டானது, ಯಾರ ನಿಮಿತ್ತ ಬರಗಾಲವು, தேவன் அந்த பட்டணத்தில் என்ன சொல்லுகிறார், ದೇವರ ಪಟ್ಟಣದ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು எகிப்துக்குள்ள வரப்போகிற பஞ்சத்தை சொல்லி ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬರುವಂತ ಬರಗಾಲವನ್ನು ತೋರಿಸಿ அந்த எகிப்துக்கும் தானியங்கள் சேர்த்து வைக்கும்படி ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶವು ಆ ಧಾನ್ಯಗಳನ್ನು ಸೇರಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ சிறை கைதியாய் இருக்கிற இந்த யோசேப்புக்கு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். ಸೆರೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಯೋಸೇಫನಿಗೆ ದೇವರ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. பார்வோனின் கனவுக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை, ಫರೋಹನ ಕನಸಿಗೆ ಯಾರನ್ನ ಉತ್ತರ ಹೇಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, சொப்பனங்களுக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. ಅವನ ಕನಸಿಗೆ ಯಾರು ಉತ್ತರ ಕೊಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. சிறைக்குள்ள இருக்கிற யோசேப்பை வெளியே கொண்டு வருகிறார்கள். ಸೆರೆ ಒಳಗೆ ಯೋಸೇಫನ ಹೊರಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இந்த சிறைக்குள்ள இருந்த இந்த யோசேப்பு தான் ಈ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಯೋಸೇಫನೇ பார்வோனுடைய சொப்பனத்துக்கு கனவுக்கும் அங்கே அர்த்தம் சொல்ல முடிந்தது. ಫರೋಹನ
ಕನಸಕ್ಕೂ ಅಲ್ಲಿ ಅರ್ಥ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அதனால் இந்த பார்வை ಆದರೆ ಈ ಫರೋಹನು தன்னுடைய வலது பக்கத்தில் நிறுத்தி ತನ್ನ ಬಲಗಡೆ ನಿಲ್ಲಿಸಿ தன்னுடைய மோதிரத்தை போட்டு ತನ್ನ ಉಂಗುರವನ್ನು ಹಾಕಿಸಿ தன்னுடைய மனைவி தகர மீது எல்லா அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தார். ತನ್ನನ್ನು ಹೆಂಡತಿ ಬಿಟ್ಟು ಬೇಕ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ கர்த்தர் சொன்னது போல பஞ்சம் எழும்புகிறது. ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಪಂಚ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. பஞ்ச காலங்களிலே ಆ ಬರೋ ಕಾಲದಲ್ಲಿ எந்த சகோதரர்களை பிரிந்திருந்தானோ ಯಾವ ಸಹೋದರನಿನ್ ಬೇರೆಯಾಗಿದ್ದಾನೋ அந்த ಸರಿ சகோதரர்கள் திரும்ப வருகிறதை கண்டார். ಆ ಸಹೋದರನು ತಿರುಗಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡರು. சகோதரர்களை பார்த்து ಸಹೋದರನನ್ನು ನೋಡಿ ஆமே இவருக்குள்ள எழும்பின ஒரு பொங்குகிற ஒரு சந்தோஷம். ಇವರ ಒಳಗೆ ಉಕ್ಕು ಬರುವಂತ ಸಂತೋಷವು. படிக்கலாம் பாருங்க. ಓದೋಣ ನೋಡಿರಿ. ஆதியாகமத்திலே ಆದಿಕಾಂಡ 43ஆம் அதிகாரத்திலே 3ನೇ ಅಧ್ಯಾಯವು இப்போ படிக்க வேண்டிய ஒரு வசனம் 30வது வசனம். 30ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. யோசேப்பின் உள்ளம் ಯೋಸೇಫನ தன் ಹೃದಯ சகோதரனுக்காக பொங்கினபடியா ತನ್ನ ಸಹೋದರನಿಗಾಗಿ ಅದು ಉಕ್ಕಿ அவன் ಬರುವಂತದಾಗಿ அழுகுதற்கு இடம் தேடி ಅವನು ಅಳುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿ துரிதமாய் அறைக்குள்ள போய் ತಕ್ಷಣ ಒಳಗೆ அங்கே ಹೋಗಿ அழுதா. ಅಲ್ಲಿ ಅತ್ತನು ஹalleluya. ஹalleluya. நீங்க மேல கீழலாம் வாசிக்கும் பொழுது ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಓದುವಾಗ அவனுடைய அழுகையில ஒரு பொங்குகிற ஒரு சந்தோஷம் ಅವನ வந்தது. ಅಳುವಿಕೆಯಲ್ಲಿ ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಸಂತೋಷ. பல வருஷமா சகோதரோடு இல்லாத இருந்த உறவு, ಅಲ್ಲ ವರ್ಷಗಳಾಗಿ ಸಹೋದರದ ಒಂದು பல ಸಂಬಂಧವು, வருஷமா அப்பா கூட இல்லாத இருந்த ஒரு உறவு ಹಲವಾರು ವರ್ಷಗಳು ತಂದೆದಂತ ಒಂದು ಸಂಬಂಧವು இப்ப இந்த யோசேப்புக்கு மீண்டு வருகிறது. ಈಗ ಯೋಸೇಫನಿಗೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. வாழ்க்கையில ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ಈ ಸಂತೋಷ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹಾಲೆಲೂಯಾ. எந்த குடும்பத்துக்குள்ள இருக்கீங்களோ, ನೀವು ಯಾವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ದೀರೋ, நீங்க எதை பிரிஞ்சு இருக்கிறீங்களோ, ಯಾವ್ದನ್ನು ಬೇರೆ ಆಗಿದ್ದೀರೋ, பிரிஞ்சிருக்கிறத காரியத்தை ನೀವು நினைங்க. ಬೇರೆ ಆಗಿರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ பிரிஞ்சிருக்கிற எண்ணங்களை நினைங்க. ಅದನ್ನು ನೆನೆಸಿರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. சந்தோஷத்துக்காக பிரிச்சிருவாங்க அந்த குடும்பத்தையே. ಕೆಲವು ಸಂತೋಷಕ್ಕೆ ಕುಟುಂಬನೇ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அப்படி நீங்க பிரிச்சிருந்தா கூட யோசிங்க. ಹಾಗೆ ಬೇರ್ಪಡಿಸಲು ಯೋಚಿಸಿರಿ. நீங்க பிரிஞ்சிருந்தாலும் ನೀವು ಈಗ அல்ல ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದರು, பிரிச்சிருந்தாலும் ಆದ್ರೆ ಬೇರ್ಪಟ್ಟು இப்ப ಇಟ್ಟಿದ್ದರು, கர்த்தருக்குள்ள மாறுங்க. ದೇವರಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿರಿ. அப்படி மாறிட்டீங்கன்னா ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸಿ ಬಿಟ್ಟರೆ உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்து விடுவார். ನಿಮ್ಮ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. தாவீது தன் குடும்பத்தை பிரிந்தார். ದಾವೀದನ ಕುಟುಂಬವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದನು. சில நாட்கள் பிரிந்தார். ಕೆಲವೊಂದು ದಿನಗಳಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಿದನು. மனவேதனையோடு அழுகிறார். ಮನವೇದನೆಯಿಂದ ಅಳುತ್ತಾನೆ. ஆண்டவர்ட்ட போறார். ஆண்டவரே, ದೇವರ ಬಳಿ, ದೇವರೇ என் குடும்பத்தை நான் காண வேண்டும். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು நான் ನೋಡಬೇಕು. இந்த இடத்துக்கு போகட்டுமா? ನಾನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ. ஆலோசனை கேட்கிறார். ಆಲೋಚನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1 ಸಾಮುವೇಲ್ 4ஆம் வசனம், 4ನೇ ವಾಕ್ಯವು, 6ஆம் வசனம், 6ನೇ ವಾಕ್ಯವು, 8ஆம் வசனம், 8ನೇ ವಾಕ್ಯವು, 18 19 18 19 இங்கே நீங்க படிக்கும்போது ಇಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ ஆண்டவரிடத்தை தாவீது கேட்டு போனா ದೇವರ ಬಳಿ ದಾವೀದ ಕೇಳಿ ಹೋದನು. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்துக்கொண்டார். ಬೇರ್ಪಟ್ಟ ಕುಟುಂಬವನ್ನು இழந்த ಸೇರಿಸಿಕೊಂಡನು. குடும்பத்தை சேர்த்துக்கொண்டார். ಅವನು ಬೇರ್ಪಟ್ಟ என் ಕುಟುಂಬ. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವ நீ ಜನರೇ, பிரிஞ்சு கிடக்குறாயா? ಇಂದಿಗೆ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? அப்பாவை பார்க்க முடியலையா? ತಂದೆ ನೋಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲವಾ? அம்மாவை பார்க்க முடியலையா? ತಾಯಿ ನೋಡಕ್ಲಿಲ್ಲವಾ? நல்ல ஆலோசனைக்கு இடம் கொடு. ಆಲೋಚನೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡು. நல்ல ஆலோசனைக்கு இடம் கொடு. ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಗೆ நீ ಸ್ಥಳ ಕೊಡು. மாயமான ಆಲೋசனைக்கு இடம் ನೀ கொடு. ಮಾಯವಾದ ಆಲೋಚನೆಗೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. ஆலோசனைக்கு இடம் கொடு. ಪಾಪದ ಆಲೋಚನೆಗೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. இருக்கிறாயா? ಗಂಡನ ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? மனைவியை பிரிஞ்சிருக்கிறாயா? ಹೆಂಡತಿನ ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருந்து சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇದ್ದು ಸಂತೋಷವಿಲ್ಲದಿದ್ದೀರಾ? ஆலோசனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆಗೆ ಜಾಗ ಕೊಡಬಾರದು. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. உங்களுக்கு ஒரு ಆಲೋಚನೆ கொடுப்பாரு. ನಿಮ್ಗೊಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. மனைவி பத்தி பேசுவாரு. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಕುರಿತು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. மனைவி பேசுவாரு. ಹೆಂಡತಿ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. வெளிப்படுத்துவாரு. ನಿನ್ನ ಗಂಡನ ಕುರಿತು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. உனக்காகத்தானே, ನಿನಗಾಗಿ ತಾನೆ, உனக்காகத்தானே கணவன் கஷ்டப்படுறான். ನಿನಗಾಗಿ ತಾನೆ ಗಂಡ ಸಾಲ ಪಡುತ್ತಾನೆ. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, அந்த கணவனுடைய குடும்பத்தை பார்க்கவே விட மாட்டாங்க. ಅವರ ಗಂಡನ ಕುಟುಂಬ ನೋಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவங்க குடும்பத்தை மட்டும் தான் நேசிக்க ಅವರ வைப்பாங்க. ಕುಟುಂಬವನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸಿಕೆ சில ಮಾಡ್ತಾರೆ. மனைவிகள் அப்படி இருப்பாங்க. ಕೆಲವರು ಹೆಂಡತಿ சில ಆಗಿದ್ದಾರೆ, கணவன்கள் அப்படி இருப்பாங்க. ಕೆಲವರು ಗಂಡಂದ್ರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. தன் குடும்பம் மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ತಮ್ಮ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ அந்த ನೆನೆಸಿರ್ತಾರೆ. மனைவியுடைய குடும்பத்தை நேசிக்க மாட்டாங்க. ಹೆಂಡತಿ ಕುಟುಂಬವನ್ನು சில ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. மனைவிகள் கணவனுடைய குடும்பத்தை நேசிக்க விட ಕೆಲವರು மாட்டாங்க. ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಕುಟುಂಬ ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. அன்பான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஆவியானவர் இந்த இடத்தை சொல்றாரு. ದೇವರ ಆತ್ಮ அப்படி நீங்க சொல்லுತ್ತಾರೆ. யாராவது இருப்பீங்களானால், ಹಾಗೆ ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೆ, ஒருவேளை இந்த லைவ்ல யாராவது கேப்பீங்கன்னா, ಒಂದು ಲೈವ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುವುದಾದರೆ, உங்க வாழ்க்கை மாறட்டும். ನಿಮ್ಮ
ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಆಗಲಿ. வாழ்க்கை பரிசுத்தப்படுத்துக. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. தான் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಜೀವಿತ ದೇವರ ಜೊತೆಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உண்மையாயிருந்த ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದ உத்தமமாயிருந்த யோபு நினைங்க. யோபು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. சாத்தானால தான் அந்த குடும்பம் பிரிஞ்சிச்சு. ಶೈತಾನದ ಕುಟುಂಬ ಬೇರ್ಪಟ್ಟಿತು. ಎಲ್ಲ ಅತ್ತಿತ್ತು. மறுபடியும் ಆದರೆ ಮತ್ತೆ அவருடைய உத்தமத்துல ಅದರ அவருடைய ಉನ್ನತದಲ್ಲಿ பரிசுத்தத்துல ಅವನ ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ உண்மையில ಆತ ನಿಜವುಳ್ಳವನಾಗಿ ஆசீர்வதிக்கப்பட்டார். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟನು. முதல் யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யோபு 1-2 ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ பெரும் இழப்பை காண்கிறார். ಆ ದೊಡ್ಡ ಕಳೆದುಕೊಂಡು ಕಂಡ್ರೆ ನೋಡುತ್ತೀವಿ. 42ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 42ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ பெரும் ஆசீர்வாதத்தை காண்கிறார். ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. உன் குடும்பம் கலஞ்சிருக்கிறதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಕಳೆದೋಗಿದೆಯಾ? உன் சரியா இருக்கணும். ನಿನ್ನ ಐಕ್ಯ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. உத்தமத்துல சரியா இருக்கணும். ನಿನ್ನ ಉನ್ನತವನ್ನು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. குறை சொல்லிக்கொண்டு ಗಂಡನ ಕೊರತೆ நீ ಹೇಳಿಕೊಂಡು உத்தமத்தை தவறக்கூடாது. ನಿನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಾರದು. குறை சொல்லிக்கொண்டு ಮಕ್ಕಳನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಿಕೊಂಡು நீ உத்தமத்தை தவறக்கூடாது. ನಿನ್ನ ಉತ್ತಮ ದಾರಿ ಹೋಗಬಾರದು. மனை வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. ತಾಯಿ பேசுகிற வார்த்தை ಮಾತಾಡುವಂತ ಮಾತು அவங்க கண்ணீரோடு சொல்றாங்க. ಅವರು ಕಣ್ಣೀರಿಂದ இந்த ಹೇಳ್ತಾರೆ. வார்த்தை அவன் சொல்றான். ಈ ಮಾತವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்படி அவங்க அம்மாவை இப்படி சொல்றான். ಅವ್ರ ತಾಯಿನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. அங்கே ஒரு சிலர் கூடி இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ. அங்க அம்மாவை பார்த்து பேசுற ஒரு வார்த்தை ಅಲ್ಲಿ ತಾಯಿ ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಮಾತು உள்ளமே உடைஞ்சு போச்சுங்க. ನನ್ನ ಹೃದಯ ಒಡೆದೋಯ್ತು. அவ கேட்ட வார்த்தை ಅವನು ಹೇಳಿದ ಕೆಲ ಮಾತು ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆಯಿಲ್ಲ. ಆ ತಾಯಿನ ಕೆಟ್ಟ ಮಾತು பேசுகிறார். ಬಾರೆ ಹೋಗಿ ಅಂತ ಮಾತಾಡ್ತಾನೆ. மகனே, ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ, அன்பு மகளே, ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, உன் வாழ்க்கை சிந்தித்து பார். ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. இன்னைக்கு தகப்பன தாயை பார்த்து நீ வாடா போடா வாடி போடி என்று பேசுவாயானா? ತಂದೆ ತಾಯಿ ಬಾರೆ ಹೋಗಿ ಬಾಡೆ ಹೋಗಂತ ಮಾತಾಡ್ತಾರೆ. உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து பேசுவாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு கணவனை பார்த்து மனைவி வாடா போடான்னு பேசுவாயானா? ಗಂಡ ನೋಡಿ ಬಾರೆ ಹೋಗಿ ಅಂತ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. நாளை உன் பிள்ளை உன்னை பேச மாட்டானா? ನಿನ್ನ ಮಗನು ಮಾತಾಡ್ದಿಲ್ಲವಾ? மனைவியை பார்த்து நீ எப்படி பேசுவாயானா? ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಹಾಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அந்த மனைவியை பார்த்து பேசும்போது உன் பிள்ளைங்க உன்னை பேச மாட்டானா? ನೀನು ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಮಾತಾಡಿ ನಿನ್ನ ಮಗನು ಮಾತಾಡ್ದಿಲ್ಲವಾ? இந்த தவறை இன்றைக்கு திருத்திக் கொள்ளுங்க. ಈ ತಪ್ಪನ್ನು ಇವತ್ತು ತಿದ್ದುಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாய் இருக்கணும். ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿರಬೇಕು. வேதத்தை சுமக்கிறது எதுக்கு சுமக்கற? ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಯಾಕೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯಾ? எதுக்கு ஜெபம்? ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ? எதுக்கு உனக்கு ஆலயம்? ಯಾಕೆ ಆಲಯವು? எதுக்கு உனக்கு ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர்? ಯಾಕೆ ಒಂದು ಪ್ರವಾದಿಯಾದ ಸೇವಕರು? உன் வாழ்க்கை சரியா இருப்பதற்காக, ನಿನ್ನ ಜೀವಿತ ಸರಿಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ, உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் ನಿನ್ನ இருப்பதற்காக. ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ஜாபேஸ் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ಜಾಬೇಸು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ಹೇಗೆ? என் சகோதரரை பார்க்கல நான் கனம் பெற்றவன். ನನ್ನ ಸಹೋದರನ ಗಣಪಡಿದವನು. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. என் எல்லையை விரிவாக்கி ನನ್ನ ಎಲೆಯನ್ನು ವಿಸ್ತಾರಪಡಿಸಿ துக்கமும் என்னை அணுகாதபடி காத்தரலாம். ಕೇಡು ದುಃಖವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ಕಾಪಾಡಿರಿ. நான் யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ನಾನು ಯಾರಿಗೂ ಕೇಡು ಮಾಡಬಾರದು. யாರು நோவுபடுத்தக்கூடாது. ನಾನು ಯಾರು ನೋವುಪಡಿಸಬಾರದು. யாರು வேதனைப்படுத்தக்கூடாது. ನಾನು ಯಾರನ್ನು ವೇದನೆಪಡಿಸಬಾರದು. ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம். ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஜோசுவா கர்த்தருக்கு முன்னே வரும்போது சொல்லுகிறார், ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க உத்தமமாய் யாரை சேவிப்பீர்கள்? ಉನ್ನತವಾಗಿ ಯಾರನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೀರಾ? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ದೇವರನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. உத்தமமாய் நில்லுங்கள். ಉತ್ತಮವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்க ஜீவியம் மாறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. அது நிரம்பின பெலன். ತುಂಬಿ ಬರುವಂತ ಬಲವು. இரண்டாவது நிரம்பின கைவேலை. ತುಂಬಿಸುವಂತ ಕೈ ಕೆಲಸವು. மூன்றாவது நிரம்பின வாழ்க்கை. ತುಂಬಿಸುವಂತ ಜೀವಿತವು. நாலாவது நிரம்பின ஆசீர்வாதம். ನಾಲ್ಕನೇ ತುಂಬಿಸಿ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದವು. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ 58ನೇ ಅಧ್ಯಾಯವು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்து. ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸಿ. பாருங்க அந்த வசனத்தை படிங்க ಆ சீக்கிரம். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நிர்மலதாக மாற்றி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். ஆமென். உன் ஆசீர்வாதம் எப்படி வரும்? ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? வற்றாத நீரூற்று போல, ಬಕ್ಕಿ ಒಣಗಿ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ತಂಪಾದ ತೋಟವಾಗಿನೇ உன் வீடு
ನಿನ್ನ உன் ಮನೆ குடும்பம் ನಿನ್ನ ಕುಟುಂಬವು நீ ನೀನು எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದಿಂದಲೂ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வர ಈ வேண்டும். ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க, ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. ஏசாயா 44:3 சொல்றாரு, ಯೆಶಾಯ 44:3 யாரு தாகத்தோடு இருக்கிறீர்களோ ಯಾರು ದಾಗದಿಂದ ಇದ್ದೀರೋ அவங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை ಅವರ ஊற்றுவார். ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಚಲಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದವು? சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. தாகத்தோடு இருக்கிற மேல ದಾಹದಿಂದ ಇರುವವರ ಮೇಲೆ என் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்றார். ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಆತ್ಮವನ್ನು உன் ಚಲಿಸುವೆನು. ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಯಾರು ತಡೆ ಮಾಡಕ ಆಗುವುದಿಲ್ಲ. எசேக்கியேல் 47 அதிகாரம் ಎಜ್ಜೇಕಲ್ 47ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே சொல்றார் 9 வசனம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ 9-12 ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ 9ல நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ 9 ಯಾವ್ದೆಲ್ಲ ಕಾಲಿಡ್ತೀಯೋ அது சொல் தண்ணீரை சொல்லி அங்க சொல்றார். ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ಹೇಳಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ. எங்கெல்லாம் கால் வைக்கிறாயோ ಎಲ್ಲೆಲ್ಲ ಕಾಲ್ அந்த ಇಡ್ತೀಯೋ தண்ணீர் எங்கெல்லாம் ஓடுதோ ಆ ನೀರೆಲ್ಲ அங்கெல்லாம் உன் ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டு ನಿನ್ನ இருக்கும். ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நீ பரவி போற ஆறுகளை போல இருப்பாய் என்று சொல்லி ಹರಡಿ ಹೋಗುವಂತ ನದಿಯಾಗಿರುತ್ತೀಯ. அங்கே ஊண்டப்பட்டிருக்கிற மரமானது ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಮರವಾದದ್ದು இலையும் உதிராது கனியும் கெடாது. ಅದು ಎಳೆ ಉದುರು ಹೋಗುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவாரா? ಅದರಿಂದ ತಂಪಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. என்னாகமம் 24:6-7 சொல்லுகிறது, 24:6 ಹೇಳುತ್ತದೆ. அங்கே சந்தன மரத்தை போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ವಾಸನೆಯುಳ್ಳ ಮರವಾಗಿ ನೀನು ಇರುತ್ತೀಯ. சந்தன மரம் எப்படி இருக்கும்? ಮರವು ಹೇಗೆ அது ಇರುತ್ತದೆ? வாசனையாய் இருக்கும். ಅದು ವಾಸನೆಯಾಗಿರುತ್ತದೆ. அந்த வாசனை போல ಆ உன் ವಾಸನೆಯಾಗಿ ஆசீர்வாதம் அப்படி இருக்கும். ಆಶೀರ್ವಾದ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சகரியா 13:1 சொல்லுகிறது, 13 ಹೇಳುತ್ತದೆ. திறக்கப்பட்ட ஊற்றை போல இருப்பாய். ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ಒಕ್ಕೆ நீ ಆಗಿರುತ್ತೀಯ. திறக்கப்பட்ட ஊற்று. ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ಬೊಕ್ಕೆ. ஊற்று தண்ணீர் எப்படி இருக்கும்? ಬೊಕ್ಕೆ ನೀರು அது ಹೇಗಿರುತ್ತದೆ? டேஸ்டாய் இருக்கும். ಅದು ರುಚಿ அதுல ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. எந்த ஒரு அசுத்தமும் இருக்காது. ಅದು ಯಾವ ಅಶುದ್ಧವೂ அது ಇರುವುದಿಲ್ಲ. நாமே கல்பாறையில் இருந்தோ நல்ல காட்டில் இருந்தோ ಅದು ಬಂಡೆ ಮೇಲೆಯಿಂದ ಅಥವಾ ಒಳ್ಳೆ ಕಾಡಿಂದಲೂ ஊறி அது ஊற்றாக வருகிறது. ಅದು ಉಕ್ಕಿ ಬರುತ್ತದೆ. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ಅದನ್ನು ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾರೆ. ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ஒரு ಹೇಗಿರುತ್ತದೆ? ஊற்றுக்கென திறக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் ಒಂದು இருக்கும். ಬುಕ್ಕೆ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இஸ்ரவேல் ஜனங்க ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು தண்ணீருக்காக தவிக்கும் பொழுது ನೀರಿಗಾಗಿ அங்கே ತವಕಪಡುವಾಗ மோசே பார்த்து சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಮೋಸೆ ನೋಡಿ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, பாறையை பார்த்து பேசு, ಈ ಬಂಡೆ ನೋಡಿ இந்த ಮಾತಾಡು, பாறையை பார்த்து உன் கோலை நீட்டு. ಈ ಬಂಡೆ ನೋಡಿ ಕೋಲನ್ನು ಚಾಚು. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன? ಆವಾಗ ಅಲ್ಲಿ ನಡೆದ இந்த ಘಟನೆ ಏನು? மோசே அந்த பாறையை தட்டினார். ಈ ಮೋಸೆ ಬಂಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದರು. அங்கிருந்து அற்புதமான தண்ணீர் வந்தது. ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾದ ನೀರು ಬಂದಿತ್ತು. உன் வாழ்க்கை ஒரு நீரூற்றாக மாறப்போகிறது. ನಿನ್ನ ಜೀವದ ನೀರಿನ ಬುಕ್ಕಿಯಾಗಿ உனக்கு ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. மட்டும் உன் குடும்பம் முழுவதுக்கும் செய்ய போகிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಪೂರಿಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. நீரூற்றுள்ள ஒரு வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது. ಒಂದು ನೀರಿನ ಬುಕ್ಕಿಯಾಗಿ ಜೀವನ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಆಶೀರ್ವಾದವು. அடுத்து சொல்ற அஞ்சாவது ஒரு காரியம், ಐದನೇ ಒಂದು ಕಾರ್ಯವು நிரம்பி வழியும் அபிஷேகம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ நிரம்பி ಅಭಿಷೇಕವು. வழியும் அபிஷேகம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ உனக்குள்ள ಅಭಿಷೇಕವು. அபிஷேகம் வர்றதுக்கு முன்னால ನಿನ್ನೊಳಗೆ ಅಭಿಷೇಕ ಬರಕ್ಕೆ நீ ಮುಂಚೆ யாருன்னே தெரியாது, ಯಾರಂತ நீ ಗೊತ್ತಿಲ್ಲ, எப்படிப்பட்டவனே தெரியாது. ಎಂತವನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உன் குடும்பமே உன்னை ஒதுக்கி இருப்பாங்க. ನಿನ್ನ ಕುಟುಂಬನೇ உன் தகப்பன் ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. தாயை ஒதுக்கி இருப்பாங்க. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ತಲೆ உன் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. புருஷன கணவனை ஒதுக்கி இருப்பான். ನಿನ್ನ ಗಂಡನ ಹೆಣ್ಣು ತಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஊழியக்காரா இருக்கிற நான் கூட உங்களை ஒதுக்கி இருப்பேன். ಯಾಕೆ ಸೇವೆಗೆ ನಾನು ನಿನ್ನ ತಲೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனா ಆದರೆ தேவனுடைய அபிஷேக கரம் ದೇವರ ಅಭಿಷೇಕ ಕರವು உன் மேல படுன்னு சொன்னா ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಗುತ್ತದೆ ಅಂದರೆ நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗುತ್ತೀಯ. தாவீது ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தான். ದಾವೀದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದನು. தாவீது தலை மேல ದಾವೀದನ ತಲೆ ಮೇಲೆ தீர்க்கதரிசியுடைய கரம் பட்டவுடனே ಪ್ರವಾದಿ ಹಸ್ತ ಪಡೆದ ಕೂಡಲೇ அந்த தாவீதுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. ದಾವೀದ ಆಶೀರ್ವಾದ ಪ್ರಕಟವಾಯಿತು. தாவீதுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. ದಾವೀದ ಆಶೀರ್ವಾದ இன்றைக்கு ಪ್ರಕಟವಾಯಿತು. உங்க ஆசீர்வாதம் வெளிப்படும். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ தாவீதுடைய ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. ஆசீர்வாதம் எப்படி வெளிப்பட்டது? ದಾವೀದ ಆಶೀರ್ವಾದ இவன் ಪ್ರಕಟವಾಯಿತು. பராக்கிரமசாலி, இவன் பராக்கிரமசாலி. இவன் யுத்த வீரன், யுத்த ಶೂರನು. இவன் காரிய சமர்த்தன, இவன் காரிய ಸಮರ್ಥನು. இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ಇವನ ಸಂಗಡ ದೇವರಿದ್ದಾರೆ. இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். ಇವನ ಜೊತೆಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மேல வந்து இறங்கும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು கரம் தட்டி வரவேறு. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಬರಮಾಡು. அபிஷேகம் எப்ப உன் தலை மேல வருதோ ಅಭಿಷೇಕ ಯಾಕೆ ತಲೆ ಮೇಲೆ ಬರುತ್ತದೋ அப்போ உன் ஆசீர்வாதம் வெளிப்படும். ಆಗ ಆಶೀರ್ವಾದ உன் ಬರುತ್ತದೆ. ஆசீர்வாதம் வெளிப்படும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ அதனால ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. இந்த சங்கீதம்
23ல ಕೀರ್ತನೆ 23 5வது ವಚನದ சொல்றாரு, ಹೇಳ್ತಾರೆ, அபிஷேக தைலம் உன் மேல படும் பொழுது ಅಭಿಷೇಕ ತೈಲಿನ ಮೇಲೆ ಬರುವಾಗ உன் பாத்திரம் நிரம்பும்னு சொல்றாரு. ಪಾತ್ರ ತುಂಬಿ ಒರೆಸುವುದು. ஹalleluya. ஹalleluya. பக்கத்து போய் சொல்லுங்க, நான் அபிஷேகத்தை விட மாட்டேன். ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதான் பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஜெபம் நடத்துறாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಸೇವಕರು ಮಂಗಳವಾರ ರಾತ್ರಿ எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ಎಲ್ಲ ಅಭಿಷೇಕ எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ಎಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ 2 ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் 3 அவர் இந்த சபைக்குள்ள வர முடியல உங்களால. 2 அவர் 3 அவர் ಸಭೆಯೊಳಗೆ ಬರಕ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ஏன்னா வந்த அபிஷேகம் கிடைச்சிரும். ಯಾಕಂದ್ರೆ ಬಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ அங்க ಸಿಗುತ್ತದೆ, தூக்கம் போயிடும். ನಿದ್ದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அபிஷேகம் கிடைச்சா தூக்கம் போயிடும். ಅಭಿಷೇಕ ಸಿಕ್ಕರೆ ನಿದ್ದೆ ಹೋಗುತ್ತದೆ. என்னங்க நீங்க? ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಆಮೆನ್. நிரம்பி வழியும் ತುಂಬಿ ಒರೆಸುವಂತದ್ದು, ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಅಭಿಷೇಕವು, நிரம்பி வழியும் அபிஷேகம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಅಭಿಷೇಕವು யோவேல் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ಯೋವೇಲ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூப்பர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் ಹಿರಿಯರ ಮೇಲೆ என் ಯೌವನಸ್ಥರ ಮೇಲೆ ஆவியும், ஆமென், ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ஆமென், தீர்க்கதரிசனத்தை ஊற்றுவேன். ಪ್ರವಾದನೆಯನ್ನು வெளிப்பாடை ಚಲಿಸುವೆ. காண்பார்கள். ಪ್ರಕಟಣೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எஸ்ஐயா 61 முதல் சொல்லுகிறது, ಯೆಶಾಯ 61 ಮೊದಲನೇ கர்த்தருடைய ವಾಕ್ಯ, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮನು ಇದ್ದಾರೆ. இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ಇಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 1ನೇ தேவனோடு இருந்த ಅಧ್ಯಾಯ சீசர்களுக்கு, ದೇವರ ಜೊತೆಗಿದ್ದ அங்க ಶಿಷ್ಯರಿಗೆ 70 பேருக்கு, 70 அங்க ಜನರಿಗೆ 12 பேருக்கு, 12 அங்க ಜನರಿಗೆ 70 பேருக்கு ಅಲ್ಲಿ 70 மேல் ಜನರಿಗೆ வீட்டில் இருக்கும் பொழுது மேல மனையில் அந்த இருவாங்க. அபிஷேகம் நிரம்பி ஊற்றுகிறது. ಅಭಿಷೇಕ ತುಂಬಿ ಒರೆಸುತ್ತದೆ. இன்றைக்கு உங்களுக்கு அந்த ಅಭಿಷೇಕத்தை தர ಇವತ್ತು விரும்புகிறேன். ನಿಮಗೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. கடைசியா ஒரே ஒரு காரியம், ಕೊನೆದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, நிரம்பி வழியும் மந்தை. ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಮಂದೆ. இதுதான் சபையை குறித்து ಇದೇ பேசுகிறது. ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡ್ತದೆ. நிரம்பி வழியும் மந்தை. ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಗುಂಪು. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் ಎಸೇಕಿಯೇಲ್ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕವು. படிக்கலாம், சீக்கிரமா எடுத்தவர்கள் சீக்கிரமா படிக்கணும். ಎತ್ತವರು ಬೇಗನೆ ಓದಿರಿ. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் ಎಸೇಕಿಯೇಲ್ 36ನೇ ಅಧ್ಯಾಯವು 38 கடைசி வசனம் சொல்லுகிறது, 38 ಕೊನೆಯ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, பண்டிகை காலங்களில் ಹಬ್ಬ ಕಾಲದಲ್ಲಿ எருசலேமிலே ಯೆರೂಸಲೇಮಿನ ಮೇಲೆಯೂ பரிசுத்தம் பண்ணப்படுகிற ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರ ಮೇಲೆ மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ ನನ್ನ ಗುಂಪನ್ನು ಹೇಗೆ ತೆರಳಾಗಿ அப்படியே, ಹಾಗೇನೆ ஆமென், அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் ಅವಾಂತರವಾಗಿದ್ದಂತ மனுஷரின் மந்தையால் ಮನುಷ್ಯರ ಮಂದೆಯಾಗಿ நிரம்பி இருக்கும். ತುಂಬಿ ಒರೆಸುತ್ತದೆ. அதனால் நான் ಆದ್ರಿಂದ ನಾನು கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ಯೆಹೋವನನ್ನು இப்ப ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆ. இதுல 2 காரியத்தை நீங்க கவனிங்க. ಈ ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. பரிசுத்த பண்ணப்படுகிற ಪವಿತ್ರ ಮಾಡಲ್ಪಡುವಂತ மந்தைகள். ಗುಂಪು. இப்ப நீங்கள் நான் யாருங்க? ನೀವು ನಾವು ಯಾರು? பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தைகள். பரிசுத்த ಮಾಡಲ್ಪಟ್ಟ ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. இப்ப நீங்கள் நான் யாருங்க? ನೀವು ನಾವು ಯಾರು? பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தைகள். ಪವಿತ್ರವಾದ ಮಂದೆಗಳು. அந்த மந்தை மேய்ப்பனின் குரலை கேட்கும். ಆ ಮಂದೆ ಕುರುಬನ ಕೊರತೆ மேய்ப்பன் ಕೇಳುತ್ತದೆ. மேய்ப்பன் காட்டுகிற வழியில செல்லும். ಕುರುಬನ ತೋರಿಸುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. மேய்ப்பன் சொல்லுகிறபடி நடக்கும். ಕುರುಬನ ಹೇಳುವ ರೀತಿಯಾಗಿ அப்ப ನಡೆಯುತ್ತದೆ. மந்தை ಹಾಗಂದ್ರೆ மேய்ப்பனுடைய ಮಂದೆ சத்தத்துக்கும், ಮೇಯ್ಪನ ಧ್ವನಿಗೂ, மந்தை ಆ ಮಂದೆ மேய்ப்பன் காட்டுகிற வழிக்கும், ಕುರುಬನ ತೋರಿಸುವ ದಾರಿಗೂ, மந்தை ಆ ಮಂದೆ மேய்ப்பன் சொல்லுகிற காரியத்துக்கும் ಕುರುಬನ ತೋರಿಸುವ ಕಾರ್ಯಕ್ಕೂ அது செவி கொடுத்து ಅದು ಕಿವಿ ಕೊಟ್ಟು அதன்படியே செய்யும். ಅದರ ಪ್ರಕಾರವೇ இங்க ಮಾಡುತ್ತದೆ. இருக்கிற மந்தைகளே, ಇರುವಂತ ಮಂದೆಗಳೇ, மந்தை என்று சொன்னா விசுவாச குடும்பங்களே, ಮಂದೆ ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬಗಳೇ, விசுவாச பிள்ளைகளே, ವಿಶ್ವಾಸ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் நிரம்பணும். ನೀವು ತುಂಬಬೇಕು. ஊழியக்காரன் வீடு வீடா போய் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதல்ல, ಸೇವಕರು ಮನೆ ಮನೆಗೆ ಆತ್ಮಗಳು ಸಂಭಾಷಿಸುವುದಲ್ಲ. ஊழியக்காரன் போக வேண்டிய அல்ல, ಸೇವಕರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நீங்க போகணும். ನೀವು ಹೋಗಬೇಕು. நீங்க போகணும். ನೀವು ಹೋಗಬೇಕು. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿರಿ. நீங்க வீடு வீடா போகணும். ಮನೆ ಮನೆಯಾಗಿ வீடு ಹೋಗಬೇಕು. வீடா நீங்க போகணும். ಮನೆ ಮನೆಯಾಗಿ ஏன்? ಹೋಗಬೇಕು. ಯಾಕೆ? மந்தையை நீங்க சேர்க்கணும். ಮಂದೆ ನೀವು நீ ಸೇರಿಸಬೇಕು. மந்தையை சேர்க்காம ನೀನ್ ಮಂದೆ உனக்கு ಸೇರಿಸು. ஆசீர்வாதம் இல்லை. ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ஆமென். ஆண்டவர் சொல்றார், என் கண்களும் ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ என் ಕಣ್ಣುಗಳು, இருதயமும் ನನ್ನ ಹೃದಯವು இங்கே ಇಲ್ಲೇ ಇದೆ. பார்த்துக்கொண்டு எங்க எந்த வசனத்தை சொல்லு, எங்க சொல்லுது? 2 நாளாகமம் 7 14 14 15. ஆமென். 14 என்ன சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்டவர்னு சொல்லுது. ನನ್ನ ನಾಮವು ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರು. 14 என்ன சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்டதுன்னு ನನ್ನ சொல்லுது. நாமವು ஆனா ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರು. அடுத்து கீழ இருக்கிற வசனம் என்ன ಕೆಳಗೆ சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆமென். ಆಮೆನ್. படிங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ಈ ஜெபத்துக்கு, ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ஆமென்.
ஆமென். ஆமென். அப்ப ஊழியக்கார வேலை எங்க இருக்க வேலை? ಆದ್ರೆ ಸೇವಕರ ஆலயத்துல மண்டி போட்டு உனக்காக காத்திருக்கிற வேலை. ಆಲಯದಲ್ಲಿ ಮೊಣಕಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಂತ ಕೆಲಸ. மந்தையா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? ಮಂದೆಯಾಗಿರುವಂತ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? மந்தையை பெருக்கணும். ಅದನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡಬೇಕು. கூட்டன பெரிய கூட்டமா மாத்தணும். ದೊಡ್ಡ ಕೂಪವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ஆதி திருச்சபையில இன்னைக்கு எப்படி வளர்ந்திருக்கிறது? ಆದಿ ಸಭೆಗಳು ಹೇಗೆ ಬೆಳವಣಿಗೆ ಆಗಿದೆ? ஒரு ஆள் 10 பேரை கூட்டிட்டு வருவான். ಒಂದು ಜನ 10 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. நீங்க ಆದ್ರೆ ನೀವು வர 10 பேரை கூட நிறுத்திடுறீங்க. ಬರೋ 10 ಜನ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஒரு ஆத்மா வரலனா ஏன் பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரல? ಒಂದು ಆತ್ಮ ಬಂದ್ರೆ ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿಲ್ಲ? நீ போனியா அந்த வீட்டுக்கு? ನೀವು ಹೋಗಿದ್ದೆ ಅವ್ರ ಮನೆಗೆ. ஹalleluya. ஹalleluya. போறது எதுக்கு போற? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? காரமா சிக்கன் சாப்பாடு கிடைக்கும். ಖಾರವಾಗಿ ಚಿಕನ್ ಊಟ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. நல்ல ಕಾಫಿ ಟೀ கிடைக்கும். ಒಳ್ಳೆ ಕಾಫಿ ಟೀ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அங்க போய் புரணி பேசுறதுக்கு போற. ಅಲ್ಲಿ ಕೊರತೆ ಮಾತು ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ. நிரம்பி வழி மந்தைய ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಮಂದೆ ಕೆಡುಪಾ ಎಂದು சொன்னா ನೀನು ಕೆಡಿಸುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை கெடுத்து போடுவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೆಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீதான் மந்தையை பெருக்கணும். ನೀನೇ பக்கத்துல ಮಂದೆ சொல்லுங்க. பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ಇನ್ನು ಮುಂದೆ கர்த்தருக்காக ನನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ஆத்துமா என்கிற மந்தைய ಆತ್ಮ ಎಂಬ சபைக்குள்ள ಮಂದೆಯನ್ನು கொண்டு வா. ಸಭೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நீ ಬಾ. ஆசீர்வாதமாய் இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அடுத்த வாரம் மீதி சந்திப்போம். ಬರುವಾರ ನಮ್ಮ ನೋಡೋಣ ನಮಗೆ. ஆமென். ಆಮೆನ್. நிரம்பி வழியும் பாத்திரம். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಪಾತ್ರವು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நீ காற்றையும் காண மாட்ட, ನೀನು ಗಾಳಿಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, மழையும் பார்க்க மாட்ட, ಮಳೆಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆனா இருக்கிற இடத்துல தண்ணி நிரம்பும். ಅದು ಇರುವಂತ ಸ್ಥಳ ನೀರು ತುಂಬಿ ಬರುವುದು. இதுதான் என் ஆண்டவர் செய்யறது. ಇದನ್ನು ದೇವರು ಮಾಡುವಂತದ್ದು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இருக்கிற இடத்துல அற்புதம் கண்டுருவேன். ನೀನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣುವಿ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறபடி ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಕಾರವೇ நிரம்பி வழியும் பலனை பெற்றுக்கொள். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. நிரம்பி வழியும் கைவேளை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಕೈ ಕೆಲಸವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. நிரம்பி வழியும் வாழ்க்கை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. நிரம்பி வழியும் அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. நிரம்பி வழியும் ತುಂಬಿ ಒರೆಸುವಂತದಾಗಿ மந்தை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ಮಂದೆ ಎಂಬ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳು. நிரம்பி வழியும் அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதத்தை, ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಅಭಿಷೇಕ, நிரம்பி வழியும் என்கிற ஆசீர்வாதம், ತುಂಬಿ ಒರೆಸುವಂತ ಆಶೀರ್ವಾದವು இது ஒவ்வொன்று விட்டு விடாதது. ಅದು ಒಂದೊಂದು ಬಿಟ್ಟಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ கர்த்தரை பெற்றுக்கொள். ದೇವರಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಳ್ಳು. ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆமென்.